இப்போதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய நிருபம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நாம் வாசி கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ செய்திக்காக நம்ம ஆண்டு நோக்கி பார்ப்போம். தன்னுடைய பேசும்படியாக இடைவிடும்படியாக ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். வல்ல பிதாவே, நன்றியுடுமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, அந்த வேளையிலும் இந்த அன்பின் குமாரனாக இயேசு நாமத்தில் நாங்கள் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோட தேவரீர் பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக, இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, இல்லை இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்க அனுபவம் எங்களுக்கு உண்டாகும்படியாக, வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை கற்று திறக்கும்படியாக, ஆண்டவரே உடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறக்கும்படியாக உடைய வல்ல கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் திருவசனத்தை கேட்கிறோளாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறோளாய் காணப்பட ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும்படியாக எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கம் 266 புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் என்ன செய்வோம், வாசிக்கப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறதுன்னு செய்யலாம் பார்க்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்பு என்றதான காரியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு மேன்மையான அழைப்பு. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறபடி, பிதாவாகிய தேவன் அவருக்கு முன்பாக தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு உலகம் தோன்றதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலே நாம் வாழும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரைகளை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நாம் அவைகளை நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று எபேசியர் 2:8, 9, 10 வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு அழைப்பு சொல்லப்படுகிறது. என்ன அழைப்பு என்று சொன்னால், நாம் என்ன செய்ய ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நற்கிரைகளை செய்யும்படிக்கு என்று சொல்லும் பொழுது, அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடக்க வேண்டும் என்கிற அழைப்பு அந்த இடத்துல என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அதில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அதே போல 3ஆம் அதிகாரம் எபேசி 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை பார்ப்போமானால், அங்கே சபையின் மூலமாக அனந்த ஞானமானது, தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அது தெரிய வரும் பொருட்டாக என்று சொல்லி வாசிக்கிறோம். அனந்த ஞானம் என்று சொல்லும் பொழுது, நாம் எல்லாம் வித்தியாசமான குடும்பங்களிலிருந்து வித்தியாசமான பின்னணியில் இருந்து வந்தவர்கள், எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்ந்தவர்கள், எப்படி எப்படியோ இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரே குடும்பமாய் கர்த்தர் ஒன்று சேர்த்து இருக்கிறார். இதை பார்க்கிற கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் எப்படி இப்படி அன்பில் இவர்கள் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இவர் ஒருமைப்பாட்டில் இவர்கள் எப்படி இப்படி தேறினவர்களாக இருக்கிறார்கள். உலகமே பிரிந்து கிடக்கிறது. உலகமே பல சண்டைகளும் சச்சரவுகளும் பொறாமைகளும் பெருமைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் இவர்களுக்குள்ள எப்படி இந்த ஒற்றுமை அன்பு இருக்கிறது என்று சொல்லி, உலகமானது இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அந்த தேவனை அனந்த ஞானத்தை என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பாக இருக்கிறது. அல்லேலூயா.
இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடப்பதற்கு என்று சொல்லி ஆவியானவர் ஆரம்பிக்கிற காரியத்தை நான் ஏற்கனவே பல செய்திகளில் சொன்னேன். அவர் ஆரம்பிக்கும் போது என்னவென்று ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால், இந்த காரியத்திற்காக நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்ற எந்த காரியங்களை குறித்து அவர் பேசாமல் பின்பாக பேசுகிறார். ஆனால் முதலாவது பிரதானமாக ஆவியானவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஆவியானவர் சொல்ற ஒரு காரியம் அந்த குணாதிசயங்களை குறித்து பேசுகிறதை செய்கிறோம் பார்க்கிறோம். நமக்குள்ள இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து என்று சொன்ன உடனே ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை என்று சொன்னால், மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்லப்படுகிறது, சாந்தம் என்று சொல்லப்படுகிறது, நீடிய பொறுமை என்று சொல்லப்படுகிறது, அன்பினாலே தாங்கி என்று சொல்லப்படுகிறது, சமாதான கட்டினாலே அந்த ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி 5 குணாதிசயங்கள் அங்கே சொல்லுகிறதை செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ அந்த 5 குணாதிசயங்களான காரியங்களுக்கு ஆவியானவர் முக்கியத்துவம் கொடுக்கிறதை செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால்தான் அது முன்னுரிமையாக முதலாவதாக சொல்லுகிற காரியமாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். நாம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு இந்த காரியத்தை கோட்டை விடுகிறதா என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அப்படி நாம் செய்வோமானால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக என்ன செய்து விடுவோம், நாம் மாறிவிடுவோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக பரிசேயன் கூட ஜெபாலயத்தில் போய் என்ன செய்தான், அவன் ஜெபித்தான் என்று வேதம் காண்பிக்கிறது இல்லையா? அப்போ அவர்களும் வேதத்தை கோட் பண்ணாங்க, ஆண்டவருடைய வசனங்கள்லாம் என்ன செய்யறாங்க, பைபிள்ல வேதத்தில் மோசே இப்படித்தானே சொல்லியிருக்கிறான் அப்படிலாம் சொன்னாங்க. பைபிளும் தெரியுது அவங்களுக்கு சரியா? அப்போ ஜெபமும் பண்றாங்க, பைபிளும் தெரியுது. ஆனா ஆண்டவர் அவங்களை எவ்வளவு அந்த ஆண்டவர் வந்து அவங்க மேல உள்ள அன்புல அவங்க இடத்துல எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறத செய்யணும் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அருவருக்கிற ஒரு விஷயம் எதுன்னு சொல்லி சொன்னா, அந்த வெளி வேஷத்தை கர்த்தர் அருவருக்கிறார். அப்போ நாம வெளி வேஷம் போடுகிறோம் என்ன செய்யக்கூடாது, தேவபக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக அதன் பலனை மறுதளிக்கிறோம் என்ன செய்யக்கூடாது, நம்ம காணப்படக்கூடாது. அதனாலதான் மற்ற காரியங்களை குறித்து பின்பாக ஆவியானவர் பேசினாலும் முதலாவதாக முன்னுரிமையாக ஆவியானவர் பேசுகிற காரியம் என்னென்று சொன்னால், அந்த குணாதிசயங்களை குறித்து ஆவியானவர் பேசுகிறத என்ன செய்யறார் பார்க்கிறோம். அப்போ நாமுமே என்ன செய்ய வேண்டும் சொன்னா, குணாதிசயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அதெல்லாம் தூக்கி ஒதுக்கி தள்ளிவிட்டு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு சொன்னா அவையெல்லாம் அர்த்தமற்றவையெல்லாம் மாறிவிடும். நம்மளே நாம சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நான் நல்லா இது பண்றேன் அதை பண்றேன்னு நம்மளே வந்து நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்மளே நம்ம மெச்சிக்கொள்வோம். அது பெருமைக்கு என்ன செய்யும், வழிவகுத்து விடும். நம்மளே நம்ம மெச்சிக்கொள்கிற காரியம் இல்லை. எதை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் அவர்களுடைய, நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தை சொன்னேன், போன வாரத்துக்கு முதல் வாரம் சொன்னேன், நீங்கள் அவருடைய ஜெபத்தினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீங்கள் அவர்கள் பாடுகிற பாட்டின் குரல் வளத்தினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீங்கள் அவர் எப்படி ஆராதிக்கிறார் என்று பார்த்து நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் எப்படி பைபிள் வசனத்தை சொல்லுகிறார்கள் என்று பார்த்து நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர்கள் பைபிள் வசனம்லாம் எப்படி தெரியுதுன்னு பார்த்து நீங்கள் அவர் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பைபிள் வசனத்தின் குறிப்புகள் எல்லாம் அந்த இருப்பிடத்தெல்லாம் சரியா சொல்லுகிறார்களா பார்த்து நீங்கள் அவர் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மற்ற எந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. வரங்கள் செயல்படுகிறதை பார்த்து நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவரை கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கனிகள் தான் மரம் நல்ல மரமா கெட்ட மரமாங்கிறது எதில் தெரியும், அந்த கனிகளில் தான் என்ன செய்யும் தெரியும். அப்போ அந்த கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாய் காணப்பட வேண்டும். அதனால தான் ஆவியானவர் என்ன செய்யலாம், முதலாவது அந்த கனிகளை குறித்து பேசுகிறார். இது இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த காரியங்கள்லாம் ஆவியின் கனிகளை என்ன செய்ய வரதை என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அன்பு வருகிறது, அந்த இடத்துல சமாதானம் வரும் சரியா, அந்த சாந்தம் வருகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே வருகிறது, பொறுமை நீடிய பொறுமை வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே வருகிறது என்ன செய்ய முடியும், அந்த ஆவியின் கனிகள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ அதை தான் முதலாவது இங்கே ஆவியானவர் பேசுகிறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஏன் ஆவியானவர் முதல்ல இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், நம்ம நிறைய அதை குறித்து நம்ம கேட்டுட்டோம். இருந்தாலும் இன்றைக்கும் நம்ம என்ன செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு முன்னுரையாக ஏன் ஆவியானவர் இந்த காரியத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பிரதானமான ஒரு விஷயத்தை பைபிள் சொல்லுது. நீங்கள் நானும் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் சொன்னா, இந்த அசுத்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அவருக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தெரிந்து கொண்டிருக்கிறதுக்கு உன்னதமான ஒரு நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார். அதை நம்ம உணராம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை நம்ம புரியாம இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அறிந்து அறியாதவர்களாய் காணப்படுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம காணப்படுற நம்ம செவிட்டை என்ன செய்யக்கூடாது, நம்ம செவிகளை நாம் என்ன செய்யக்கூடாது, அடைச்சிக்கூடாது. அந்த காரியத்தை நாம் கவனிக்கணும். அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவரோட நித்தியமான இருக்க போவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். சோதரம். ஆனா இப்போது பூமியில என்னை வைத்து என்ன செய்வதற்கு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என் வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்றத நாம என்ன செய்யணும் சொன்னா, சும்மா கவனிக்கிறது மாத்திரமல்ல, அதை கேட்டுட்டு போறது மாத்திரமல்ல, அதுதானே இதுக்காகத்தானே தேர்ந்தெடுத்திருக்கிறார் சொன்னா, அதுக்காகத்தானே என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுக்கு தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார் பூமியில அப்படின்னு சொன்னா, அவரோட நித்தியமா இருக்க போக தேர்ந்தெடுத்திருக்கார், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா பூமியில இருக்கும் நாளும் என்ன இந்த ஒரு காரியத்திற்காக தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் சொல்லும் போது, அந்த ஒரு நோக்கத்தை என் வாழ்க்கையில நான் நிறைவேற்றாமல் போவேனானால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது இதுக்காகத்தான் என்ன தெரிஞ்செடுத்திருக்காருன்னு தெரிஞ்சு அதையே நான் நிறைவேற்றுவதற்கு என்ன ஒப்பு கொடுக்காம நான் பாட்டுக்கு இருப்பேன்னு சொல்லி சொன்னா, அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும், அவர் மனது எவ்வளவு வேதனைப்படும். நான் செய்யறது நீதியா, நியாயமாக இருக்குமா, சரியாக இருக்குமா, இல்லை இல்லையா, நம்மளை யோசிக்கணும்.
அப்போ என்ன அந்த பிரதானமான நோக்கம் என்ன, பிரதானமான சித்தம் என்ன? தேவன் ஏன் நம்மை முன் அறிந்து, அதாவது நம்மளை பார்த்து அவர் என்ன செய்யலை, இவன் நல்லது பண்ணுறான் ரொம்ப, இவனை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் அப்படி நம்மளை பார்த்து அவர் செலக்ட் பண்ணல, அல்லது ஃபோட்டோ பார்த்து செலக்ட் பண்ணல, முகத்தை பார்த்து செலக்ட் பண்ணல. இவன் கலையாக இருக்கிறான், ஓகே சரி இவனை செலக்ட் பண்ணுவோம், அப்படி அவர் செலக்ட் பண்ணலை. நம்முடைய எந்த காரியத்தையும் பார்த்து அவர் செலக்ட் பண்ணலை. வேதம் சொல்லு, உலகம் தோன்றதுக்கு முன்னமே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கணக்கு தல்லே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா? உலகம் தோன்றதுக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டார். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, எதுக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னம்னா, பைபிள் சொல்லுது இதுக்காக தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை சொல்கிறத செய்யணும் பார்க்குறோம். ஏற்கனவே இந்த வசனத்தெல்லாம் வாசித்துருக்கிறோம். இருந்தாலும் நம்ம இன்றைக்கு ஒரு முன்னுரை ஆகிற செய்தியினுடைய துவக்கமாக என்ன செய்ய வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். வசனத்தை மறுபடியும் வசனத்தை வாசிங்க. 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, அவ்வளவுதான் சொல்லப்படுது. தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, தமது குமாரன் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார். எதற்காக சொல்லப்படுது? எதற்காக? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அப்படின்னா இயேசுவை போல நாம் மாறுவதற்காக. அல்லேலூயா. இயேசுவை போல நாம் மாறுவதற்காக தேவன் நம்மை முன் அறிந்து நம்மை முன் குறித்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாற வேண்டும் என்று தேவன் நம்ம யாரெல்லாம் அவரால் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு எல்லாரும். ஓகே, அப்போ எவரையெல்லாம் முன் அறிந்தாரோ, எவரையெல்லாம் அவர் கிறிஸ்துக்குள்ளே தெரிந்து கொண்டாரோ அவர்கள் எல்லாரையும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். இதை நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்கு வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இதான் பிரதான நோக்கம் அப்படின்னா, இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை மாதம் ஆச்சு? நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாட்கள் ஆச்சு? அடுத்த கேள்வி, எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு கவனிக்க முதல்ல. அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் பண்ணுறாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு. ரெண்டாவது கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நான் இயேசுவை போல மாறி இருக்கிறேன்? எத்தனை பேர் நம்மகிட்ட சொல்ல முடியும், உங்கள்கிட்ட நான் இயேசுவை காண்கிறேன், நம்ம வாழ்க்கையை பார்த்து சொல்ல முடியும்? நீ இயேசுவை போலே வாழ்கிறீங்க அப்படி நம்மளை பார்த்து சொல்லுவாங்களே. அல்ல இவெல்லாம் கிறிஸ்தவனா, இவளாம் கிறிஸ்தவளா அப்படி சொல்லுவாங்களா? கிறிஸ்தவனா கிறிஸ்தவனை புரியுதா? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும், நம்ம மனசாட்சி என்ன சொல்லுவோம்? இந்த ரெண்டாவது கேள்விக்கு என்ன பதில்? எவ்வளவு நான் மாறி இருக்கிறேன்? பர்சன்டேஜை போட்டோம்னா, சதவீதத்தை போட்டோம்னா எத்தனை சதவீதம் நம்ம போடுவோம்? வேறு எதை வச்சும் போட்டக்கூடாது சதவீதம். கனிகளை வச்சு மட்டும் போடணும். வேறு ஒன்றையும் வச்சு போடக்கூடாது. வேறு ஒன்றையும் வச்சு என்ன செய்யக்கூடாது? சதவீதம் போடக்கூடாது. சரி, அதெல்லாம் எல்லாரும் பண்ணுறாங்க. நான் சொன்ன பரிசையும் கூட பண்ணுறான், பரிசையும் கூட அதெல்லாம் செய்கிறான். சரியா? ஆமாம், எல்லாம் பண்ணுறான் பரிசை. வேறு எதை வச்சும் மார்க் போடக்கூடாது. பரிசையும் ஜபிக்கிறான். உபவாசிக்கிறானா? ஹலோ சொல்லுங்கள், உபவாசிக்கிறானா? வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறான். எல்லாத்துலையும் தசம்பாகம் கொடுக்குறானா? காணி கொடுக்குறானா? அவன் வேதம் வாசிக்கிறவனா? வேதத்தை சொல்லியிருக்குன்னு சொல்கிறான். எல்லாம் சொல்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் ஒன்று தான் அவன்கிட்ட இல்லை. எது இல்லை? எதுங்க இல்லை? எது இல்லை? கனி இல்லை. அப்போ வேறு எதை வச்சு மார்க் போடக்கூடாது, பர்சன்டேஜ் போடக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்மளே பர்சன்டேஜ் போடணும். அப்படி போட்டால் உங்கள் பைபிள் பின்னாடி எழுதிங்கன்னா, பென்சில் எழுதிங்க, ஏன்னா யாராவது பார்த்துடக்கூடாது, அப்புறம் அழிச்சிடலாம். என்ன எழுதுனா நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் போடுவோம்? இயேசுவை போல் மாறி இருக்கிறேன்னு எத்தனை பெர்சன்டேஜ் போடுவோம்? நம்ம அழுவணும் தெரியுமா? உண்மையில் சொல்கிறேன், நம்ம அழுவணும். எதுக்கு அழுவணும் தெரியுமா? நான் அதுக்கு அழுதேன் இதுக்கு அழுதேன்னு சொல்கிறத விட
ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற ஒரு அழுகை எதுன்னா, நான் அதுக்கு அழுதேன் இதுக்கு அழுதேன்னு சொல்கிறத விட ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற ஒரு அழுகை எதுனா, தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, உம்மை போல மாறுவதற்கு என்னை அழைத்திருக்கிறீரே, ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, நான் மாற விரும்பேன், ஆனால் இப்படி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம நிலைமையை நினச்சி அழுவுறது ஆண்டவர் விரும்பேன். அதுதான் உதவி. ஜெபம்னா உதவி கேட்பது. சரியா? இப்போ எதுக்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கல, எதுக்கு ஜெபிக்கணும்னா நம்ம வாழ்க்கை மாற நம்ம ஜெபிக்கணும். சரியா? வேறு யார் நமக்காக ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ, என் வாழ்க்கை மாற நான் ஜெபிக்கணும். என் வாழ்க்கை மாற நான் தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதோடு நிறுத்திடக்கூடாது. ஜெபிக்கிறதோடு நிறுத்திடக்கூடாது. அப்போ இதுதான் அவர் விரும்புகிறார். இதுக்காகத்தான் நம்மளை முன்னறிஞ்சு முன்குறிச்சிருக்கிறார். இதுதான் இன்னொரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பா மாறுவது தான் பைபிளில் நம்மளை இன்னொரு வார்த்தையில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, மறுரூபம் ஆகுங்கள். கரங்குதலே சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? மத்தேயு 17 அதிகாரத்தில் மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து மறுரூபமான வார்த்தை என்னவோ அந்த வார்த்தை தான் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ரோமர் 12 அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்தில், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனை நன்மையும் பிரிவும் பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. சொல்ல மறுரூபம் ஆகுங்கள் சொல்லுதுல, அது என்னன்னா இயேசுவை போல மாறுங்கள் அப்படின்னு அர்த்தம். இயேசுவை போல மாறுங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்கிறதுக்காக தான் என்ன செய்திருக்கிறோம், நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி அதுதான். எந்த கேள்வினா, இயேசுவை போல எவ்வளோ மாறி இருக்கிறேன் அப்படி தான் கேட்கணும். ஏன்னா இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்பதற்காகத்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாற்றம் இயேசுவை போல மாறுவதற்கு யார் நமக்கு உதவி செய்வான்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நல்ல கரங்குதலே சொல்லுவோமா? நல்ல உச்சாமலையிலே சொல்லுவோமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால், பாத்தீங்களா, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. நீங்க முந்தின வசனம் பார்த்தா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்து தான் அந்த வசனம் பேசுது. சரியா? அடுத்த வசனம், ஆவியா இருக்கிற கர்த்தரால், பரிசுத்த ஆவியானவரால் நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நல்ல கரங்கத்திலே சொல்லுவோமா? ஆவியானவர் தான் நம்ம என்ன செய்வார்னு சொன்னால், நமக்கு உதவி செய்வார் இயேசுவை போல மாறுவதற்கு. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் இயேசுவை போல மாறுவதற்கு நம்ம உதவி செய்வார்னு சொன்னால், அவர் யாரை தான் காண்பிப்பார். நம்ம யாரை மாதிரி மாறணும்னா அவங்க எப்படி நமக்கு என்ன செய்யணும் தெரியணும். யாரை போல மாறணும் அப்படின்னா, இயேசுவை போல தான் மாறணும். தேவன் என்னை முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார். அப்போ இயேசுவை போல மாற இயேசு இயேசு எப்படி? அப்போ யாருக்கு ஆவியான காமிப்பார்? இயேசு இப்படி பாரு, இயேசு இப்படி பார், அவரை பாருன்னு ஆவியானவர் யாரை தான் காமிப்பார்னா, அதாவது நீங்கள் பிதாவும் இயேசுவை போல மாறுவதற்கு நம்ம முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார். ஆவியானவரும் அப்படி மாறுவதற்கு நம்ம உதவி இயேசுவை நமக்கு காண்பிப்பார். அப்போ சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார்னு சொன்னால், இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. எங்கே நடத்துவார்? அந்த குணாதிசயம் நமக்குள்ளே வரும்படி ஆவியானவர் அதுக்கு நேராக நடத்துவார். அதுக்கு நேராக இப்போ நம்ம இந்த வசனத்தில் நம்ம எபேசியில் 2 காரியத்தை பார்த்துட்டோம். 5 குணாதிசயம் 2 காரியத்தை பார்த்துட்டோம் இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாங்க. 4ஆம் அதிகாரத்தை 1-3 வசனங்களை வாசிங்க. 1-2 வசனங்க. 1-2. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். மிகுந்த மனத்தாழ்மை பார்த்துட்டோம், சாந்தம் பார்த்துட்டோம், அதெல்லாம் ஒரு செய்தியில் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த நீடிய பொறுமையை மட்டும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி தானே? நீடிய பொறுமையை மட்டும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது 3வது காரியத்தில் இருக்கிறோம், நீடிய பொறுமை. இப்போது சாந்தம், நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் சொன்னார் இயேசு. கரங்கத்திலே சொல்லுவோமா? ஆவியான கம்பி அவரை பாரு இப்படி இருக்கார், சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறார். அப்போ நீ எப்படி மாறணும்? அவரை போல் மாறதானே பிதா உன்னை முன்குறிச்சிருக்கிறாரு. அப்போ அவர் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறாருன்னா நீ அப்படி ஆகணும். சரியா? அப்படி சொல்லி கொடுக்குறாரு. ஆவியானவர் நடத்துகிறார். 3வது நீடிய பொறுமைன்னு சொன்னால், அப்போ ஆவியானவர் எதுக்கு நேராக நம்ம நடத்துவார்? வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்து 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உங்கள் இருதயங்களை, கர்த்தர் நீங்க வர்றது பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையில் வருது. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் பிதாவாகிய தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. எதுக்கு நேராக நடத்துவாராக? பரிசுத்த ஆவி எதுக்கு நேராக நடத்துவாரம்ல? எந்த பொறுமைக்கு? கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராக. அல்லேலூயா. ஆவியானவர் தான் நடத்துவார்.
அழகாக வசனம் சொல்லி பாருங்கள், கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்மளை என்ன செய்வார்? நம்மளை நடத்துவார். அவர் நம்மளை நடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? அப்போது அதை அர்ப்பணிக்கணும் நம்மளை. ஆவியானவரே உங்களோட இசைந்து நான் நடக்கிறேன், உங்களோட இசை. அவன் தான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் யார்? ஆவிக்குரியவன் ஒரு நாளெல்லாம் ஒரு நாளெல்லாம் உட்காந்து சோத்திரம் சொன்னீங்க ஆவிக்குரியவனா கிடையாது, கிடையவே கிடையாது. அடுத்த நிமிஷம் நீ ஆத்திரப்படுவேன். 1000 சோத்திரம் சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு நிற்பேன். நீ ஆவிக்குரியவனா? ரட்சிக்கப்பட்டு நீ ஆவிக்குரிய, அந்த அர்த்தத்தில் நீ ஆவிக்குரியவன் தானே? இல்லைன்னு சொல்ல, இந்த இதில் கேட்குறேன். ஆவிக்குரியன் யார்? அந்த குணாதிசயங்களுடையவன். அந்த குணாதிசயங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆவியானவரோட இசைந்து நடக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். ஆவியானோட இசைந்து நடக்கிறவன். ஆவியானவர் எதில் நடத்துகிறாரு? எதுக்கு நேராக நடத்துகிறாரு? கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் வசனம் சொல்லுது, அவரை பின்னாடி வரும். அதெல்லாம் அவரை துக்கப்படுத்தாதுங்கள். எங்கேயும் சொல்லாது அவர் வெளியே போயிடுவார் உன்னை விட்டு அப்படின்னு சொல்லாது பைபிள். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் கூட பார்க்க முடியாது, நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். உள்ளே தான் இருக்கிறார், அவரை துக்கப்படுத்தாது என்று பைபிள் சொல்லுது. சரியா? அப்போ அவர் நடத்துவா, அவரோட இசைந்து நினச்சி நடக்கணும். நம்ம நிறைய அந்த ஸ்கிட்டெல்லாம் பார்த்தோம், சேர்ந்து நடக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு நேராக கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்ம நடத்துவார். நம்ம இசைந்து கூட என்ன செய்ய நடக்கணும். அப்போது எதை வச்சு நடத்துவார் அப்படின்னு சொன்னால், எதை வச்சு நடத்துவார்? எது நம்மளை பொறுமைக்கு நேரம் நடத்தும்? ரோமர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நாலாவது வசனம் வாசிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எதனால் உண்டாகும் பொறுமை? தேவ வசனத்தினால். தேவ வசனத்தினால். அதான் வசனம் ரொம்ப முக்கியன்றது. பிரசங்கம் முக்கியம், வசனம் முக்கியம், தேவ செய்தி முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம்? வேற என்ன விட அதுதான் நடத்தும். ஆவியானவர் வசனத்தை கொண்டு தான் நடத்துவார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. நல்ல கரங்குத்தலே சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? அப்போ ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்ம நடத்துவார். வசனத்தை கொண்டு கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்ம நடத்துவார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. அல்லேலூயா. இது நமக்கு தெரியும். இன்னொரு விசேஷமான ஒரு காரியத்தை ஆவியானவர் பயன்படுத்துகிறார் பொறுமைக்காக. கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்ம நடத்துவதற்கு, கிறிஸ்துவை போல நாம் தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையுள்ளாய் மாறுவதற்கு ஆவியானவர் வசனத்தை மட்டும் பயன்படுத்தலை, இன்னொரு விஷயத்தையும் பயன்படுத்துகிறார். அதைத்தான் நம்ம இன்றைக்கி சூழ்நிலையில் பொறுமைன்னு பார்க்க போகிறோம். கடந்த வாரம் தேவனிடத்தில் நீடிய பொறுமைன்னு பார்த்தோம். இன்றைக்கி சூழ்நிலையில் நாம் நீடிய பொறுமையுள்ளதை காணப்பட வேண்டாம்னு பார்க்குறோம். என்ன சூழ்நிலை? ஆவியானவர் அதை பயன்படுத்துகிறார். எதை வசனத்தை பயன்படுத்துகிறாரு, அதே நேரம் இன்னொன்று பயன்படுத்துகிறார். எதை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. எது பொறுமை உண்டாக்குது? எதுங்க உண்டாக்குது? உபத்திரவம். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களை மேன்மை பாராட்டுன்ற பவுல் ஏன் சொல்கிறேன்னா, அந்த உபத்திரம் எனக்கு குணாதிசயங்களை கற்றுக் கொடுக்குது. அந்த உபத்திரம் என்னை இயேசுவை போல மாற்றுது. ஆவியானவரே அந்த உபத்திரத்தை கொண்டு என்னை என்ன செய்ய, என்னை டியூன் பண்ணுறார், என்னை ஃபைன் டியூன் பண்ணுறார், இயேசுவை போல என்னை மாற்றுறார். அப்போ அந்த உபத்திரம் அதுக்கு பயன்படுது, ஒரு டூல் போல பயன்படுது. ஒரு பக்கம் வசனத்தை வச்சு என்ன செய்கிறார்? கிறிஸ்துவனை நடத்துகிறார். இன்னொரு பக்கம் உபத்திரங்களை என் வாழ்க்கையில் அனுமதித்து அதை டூலாக, கருவியாக பயன்படுத்தி அவர் என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். யாருக்குன்னா, கிறிஸ்துவை போல மாறுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை கிறிஸ்துவை போல ஆவியானவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறான்னு சொன்னால் பவுலுடைய கருத்து நினச்சிக்கூடாது. பவுலுடைய கருத்தில் இது ஆவியானவர் ஏவப்பட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறான். அப்போ பைபிளுடைய டீச்சர், பைபிளுடைய ஆசிரியர், டிவைன் ஆசிரியர், தெய்வீக ஆசிரியர் ஒருவர் தான், அவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் பவுல் மட்டும் இதை சொல்லலை. அப்போஸ்தலன் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து கூட பிறந்த சகோதரன் யாக்கோபு அவருடைய நிருபத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அவரும் ஆவியானவர் ஏவப்பட்டு தான் எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறார்? யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன சொல்றார் 3ஆவது வசனத்துல?
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது டெஸ்டிங், ஃபெய்த் டெஸ்ட். கவனிங்க, பரீட்சை, விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை அந்த விசுவாசத்தில் இருக்கும்போது அந்த பரீட்சை என்ன உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன அது உருவாக்குது உங்களுக்குள்ள அப்படின்னா, பொறுமையை நமக்குள்ளே அது உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பவுல் சொல்றாரு, நாங்கள் உபத்திரங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். யாக்கோபு சொல்றாரு, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், ஏன்னா அவை அந்த உபத்திரமும் உங்களுக்குள்ள பொறுமையை கற்றுக் கொடுக்குது. ஹல்லேலூயா. அப்ப பொறுமையை கற்றுக் கொடுக்குது. இவ்வளோ சிறப்பாக இருக்குது. இயேசுவை போல என்னை மாத்திரம், நான் இயேசுவை போல மாறதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனை முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார் இயேசுவை போல மாறுவதற்கு. அப்போ இயேசுவை போல மாறுவதற்கு என்னை முன்குறித்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அப்போ எப்படி மாறுற? ஒரு பக்கம் வசனத்தின் வழியாக ஆவியாளர் நடத்துகிறார், என்ன நடத்துங்கன்னா இன்னொரு டூல் யூஸ் பண்ணுறார், உபத்திரவம். அப்போ என்ன சொல்லக்கூடாதுன்னா, எனக்கு உபத்திரம் வேண்டாம் இல்லை, அந்த உபத்திரத்தை வச்சு நமக்கு என்ன செய்கிறாரு, நம்மளை பொறுமைக்கு நேராக என்ன செய்கிறார், நடத்துகிறார். நம்மை பொறுமை உள்ளவர்களாக மாற்றுறது உபத்திரவம். அவர் சொல்கிறாரு, உபத்திரங்களை மேன்மை பாராட்டுகிறோம். இவர் சொல்கிறாரு, நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அதை நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறார். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள் சொல்கிறாரு. நீங்கள் பூரணராக இருக்கும்படி என்ன உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும்? பொறுமை உங்களுக்குள்ள பூரண கிரியை செய்ய கடவுள். ஹல்லேலூயா. அது ஃபுல்லாக கிரியை செய்யட்டும். பொறுமை உங்களுக்குள்ள பூரண கிரியை செய்யட்டும். பொறுமை உங்களுக்குள்ள அது கிரியை செய்யட்டும், பூரண கிரியை நடப்பிக்கட்டும். ஐயோ என்னால் முடியல, என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஒவ்வொருத்தனால தேவனை உருவாக்குற விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியல, அது என்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் அதை சகிச்சிக்க முடியல, என்னால் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னால் அவருடைய அந்த அவர் தான் நடத்துறாரு அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேது, எனக்கு அறிய மாட்டேது, என்னோட மைண்டுக்கு அது எட்ட மாட்டேது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தாள். அதான் அதுக்கு அந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம். உனக்கு புரிஞ்சுக்க முடியல, அவருடைய காரியத்தை புரிஞ்சுக்க முடியல, அவர் தான் உன்னை நடத்துறாரு, அவர் தான் உன்னை உருவாக்குறாரு, இதுல அவருடைய கரம் இருக்குது, அவர் கரத்தை நீட்டி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மைனூட்டா செய்யறாரு, மெனக்கட்டு செய்யறாரு அப்படிங்கிறது நீ புரியல அப்படின்னா, நீ ஞானத்துல குறைவுள்ளா இருக்கிற. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட கேளு. யாருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிறவரு, கேட்டா உன்னை கடிந்து கொள்ள மாட்டாரு, அந்த ஞானத்தை உனக்கு தருவார். அடுத்து சொல்றாரு, சந்தேகப்படாம கேளு. இருமணம் உள்ளவனா கேட்காத, இதுவா அதுவான்னு கேட்காத, அவர்கிட்ட இதுவா கேளு, விசுவாசமாக கேளு, சந்தேகப்படாமல் கேளு. நீ புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஞானத்தை அவர் உனக்கு தருவார். ஏன் என்ன தாழ்த்தினாரு அப்படின்னு நினச்சுன்னா, அதுக்கு நீ ஸ்தோத்திரம் சொல்லு, உன்னை தாழ்த்துறதுக்காக. ஏன்னா அதில் அவரோட கரம் இருக்குது. உயர்த்தினாரு அப்படின்னா அதுலேயும் ஸ்தோத்திரம் சொல்லு, ஏன்னா அதுலேயும் அவருடைய கரம் இருக்குது. இதை நான் சொல்கிறதெல்லாம் பின்னாடி வசனம் பின்னாடி போட்டுனே வாங்கப்பா, சரியா? அப்படி சொல்கிறாரு, உன்னை தாழ்த்தினா சந்தோஷப்படு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணு, உயர்த்தா சந்தோஷப்படு, ஸ்தோத்திரம் பண்ணு, அதை செய்ய, சரியா? ஏன்னா இந்த லைஃப் பூ மாதிரி, பூமியில் இருக்கக்கூடிய லைஃப் டெம்பரரி, பூ மாதிரி, புல் மாதிரி, தற்காலிகமானது. ஆனால் இதுலேயே அவர் மேன்மையாக ஒரு காரியத்தை பண்ணுறாருன்னு சொன்னால் என்ன செய்கிறாருன்னா, இயேசுவை போல் உன்னை மாற்றுறாரு. நல்லா இல்லையே சொல்லுவோமா? இந்த ஸ்பேன் கம்மி, அதோட கம்பேர் பண்ணும்போது, நித்தியத்தோட கம்பேர் பண்ணும்போது, பலத்தின் மிகுதல் 80 வயசு 100 வயசு கூட 100 வருஷம், நான் கேட்டேன், அந்த 100 வருஷம் அந்த நித்தியத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி, இது ரொம்ப கம்மி. கடல் அளவு தண்ணியில இது சும்மா ஒரு சொட்டு, அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு சொட்டுல கூட அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இதுலயும் அவர் மேன்மையான ஒரு காரியத்தை வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, நம்மை செஞ்சு என்ன நம்மள இயேசுவை போல மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு அடுத்த வசனத்துல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ சகிச்சுக்கணும், உனக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்லாம உன்னால சகிச்சுக்க முடியாது. அப்ப சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிச்சுக்கிறது மட்டும் இல்ல, இப்ப பொறுமை ஒண்ணு கிடையாது. அது எப்படின்னா, உத்தமன் என்று விளங்கின பின்பு அப்படின்னா, நீ என்ன பண்ணல, நீ எதுவும் செய்யல, பொறுமையாவே இருந்துச்ச, உன் உத்தமத்தை நீ விளங்க பண்ணிட்ட அப்படின்னா, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கவனிங்க, நம்ம தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷன், அதாவது லாங்குவேஜோட லிமிடேஷன். இப்போ இங்கிலீஷ் வேணும்னு போடுங்க, லாங்குவேஜோட லிமிடேஷன் பிரச்சனை என்னன்னா, இங்கிலீஷ் பைபிளில் சொல்லும், சில இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்லும் 1லிருந்து அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, 12ஆம் வசனம் வரைக்கும் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னா, டெஸ்ட்னு போட்டிருக்கோம் அல்லது ட்ரையல்னு போட்டிருக்கோம்.
அதான் கவனிங்க. தேவனிடத்துல வருகிறது, நம்ம தமிழ் மொழியில் எல்லாமே சோதனையும் போட்டிருக்கு. தேவனிடத்துல வர்றது வந்து டெஸ்ட், விசுவாசத்துக்கு டெஸ்ட். அவர் விசுவாசத்துக்கு டெஸ்ட் வைப்பார். ஆனால் 13ஆம் வசனத்தில் சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனை அவர் சோதிக்கிறவர் அல்ல, அப்படி போட்டிருக்கல பைபிள். இப்போ தமிழ் பைபிள். அது இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா டெம்டேஷன். There is a difference between trial and temptation. Test and temptation. டெம்டேஷன்ன்றது பாவம் செய்யக்கூடிய காரியத்துக்குள்ள போறது. பாவ சோதனை தேவன் என்ன செய்ய மாட்டாரு. பாவ சோதனையில் உன்னை கொண்டு போய் நிறுத்தி நீ பாவம் செய்யற இல்லையா அவர் பார்க்க மாட்டாரு. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அதை செய்யறவன் பிசாசு. அவர் வைக்கிறது தான் டெஸ்ட். விசுவாசத்துக்கு டெஸ்ட் வைப்பாரு, நீ அதை பாஸ் பண்ணி ப்ரமோஷன், அதுதான் அவர் பார்ப்பாரு. ஆதியாகமம் 22:1 சொல்லும், தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இன்னும் இந்த பக்கம் சோதிக்க மாட்டார்னு இந்த வசனம் சொல்லுது, அங்கே சோதித்தார் வாசிக்கிறமே அப்படின்னா தமிழ் பைபிளோட பிரச்சனை அது. God tested Abraham's faith. அவர் அவனுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணார். என்னை நேசிக்கிறானா, நான் கொடுத்த பிள்ளை அதிகமாக நேசிக்கிறானா, யார் அதிகமாக நேசிக்கிறேன், டெஸ்ட் பண்ணார். டெஸ்டிங் நடக்காங்க, சரியா? ஆனால் பிசாசு பண்ணுற வேலை என்னன்னா டெம்டேஷன். பிசாசு வந்து பாவ சோதனை கொடுப்பான், விழுந்து போகும்படி. அதனால தான் வசனம் சொல்கிறது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவும் இல்லை, அப்படி ஒரு பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவும் இல்லை. அவனவன் தன் தமிழ் பயில் கொடுப்பான், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்படியே என்ன செய்ய, அப்படியே வளர்ந்துனே போகும் இல்லையா? அப்படி தான் யாக்கோபு சொல்கிறார், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்புறம் என்ன நடக்குது? இந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இது வேறு சைடு, தேவன் சைடு இல்லை. தேவன் டெஸ்ட்டு, ட்ரையல், இது டெம்டேஷன். இங்கிலீஷில் 2 வேறு வேறு வார்த்தை, கிரேக்க மொழியில் 2 வேறு வேறு வார்த்தை. தமிழில் வந்து நமக்கு வார்த்தை இல்லை. டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் தனித்தனி வார்த்தை நம்மளில் இல்லை, சரியா? அதான் பிரச்சனை. அதனால் தமிழ் பைபிள் வந்து சோதனை அப்படி சொல்லிடுது. வேறு வழி இல்லை, அப்படி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆகும். நம்மளுக்கு வேறு வார்த்தை இல்லை நம்ம தமிழில். 2க்கும் ஒரே வார்த்தை வேலை வருது. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் டிஃப்ரென்ஸ் பண்ண, கிரேக்க ஒரிஜினல் நெக்ஸ்ட்டு இந்த வித்தியாசம் காண்பிக்குது, சரியா? அப்போது நான் இந்த காரியத்தில் தேவன் அனுமதிக்கிற உபத்திரவத்தில் இப்போ அதுக்கு வந்துடுவோம். அதில் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நல்ல கரமத்திலே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா? நம்ம பதறத்துக்காக அவர் உபத்திரவத்தை வாழ்க்கையில் அனுமதிக்கலை. நம்ம கிறிஸ்துவ போல மாறுவதற்காக உபத்திரவங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறாருன்னா, முடிக்கும் போதும் போட்டு 5ஆம் அதிகாரத்து வரைக்கும் இதுதான் மனசில் வச்சுன்னு பேசுவார். ஆவியானவரால் ஏவப்பட்டு. நீங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே வந்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதை சொல்லிட்டு சொல்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். 7ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். எப்படி இருங்கள்? நீடிய பொறுமையாயிருங்கள். கர்த்தர் வருமளவும் அப்படி இருங்க. வாசிங்க இப்போ. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். உதாரணம் வேற. விவசாயி பாரு, அவன் விதைச்சிட்டு உடனே நாளைக்கே வந்து விளைஞ்சிட்டான பார்க்கான், காத்திருக்கான்ல, தண்ணி பாய்ச்சுறான், விளையும் என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு பொறுமையோடு காத்திருந்து அதுக்கப்புறம் அறுவடை வரும்போது என்ன செய்யறான்? அறுக்கிறான். உனக்கு என்ன அவசரம்? உனக்கு என்ன அவசரம்? அப்படி கேட்கு. எல்லாமே உனக்கு அவசரம் தான் அப்படிங்கிறார் ஆண்டவர். எல்லாமே உனக்கு அவசரம். எல்லாமே நேற்று நடக்கணும். உனக்கு எல்லாமே எப்போ நடக்கணும்? நேற்று நடக்கணும். அப்படி பொறுமையாரு அப்படி சொல்கிறார். பொறுமையாரு. அப்போ பொறுமைக்கு உதாரணம் சொல்லிட்டா. அடுத்த வருஷம் வாசிங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நீங்களும் எப்படி இருங்க? அந்த விவசாயி மாதிரி இருங்க. பயிர் எடுக்கிறவனை பார்த்தல, அவனை மாதிரி நீங்களும் அப்படின்னா என்னன்னா அவனை சேர்த்துக்கிறார். அவன் எப்படி இருக்கிறான்? பொறுமையோடு காத்திருக்கிறானா அறுவடைக்கு? அது மாதிரி நீங்களும். அவன் பின்மாறி வரத்துக்கு முன்மாறி வரத்துக்கு மழை பெஞ்சு அதை விளையிறதுக்கு எல்லாம் காத்திருக்கிறான்ல, அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க? கர்த்தர் வருமளவும் எப்படி இருங்க?
பொறுமையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விவசாயி வெளியில் சொன்னார் உதாரணம். இப்போ பைபிளுக்குள்ளே வராரு. என்ன வராரு? இப்போ வாசிங்க 10ஆம் வசனம். 10வது வசனம். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். திருஷ்டாந்தம் எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டாக என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா சொல்றது புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீ பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகளை பாரு. அவங்களை எதுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்க? அவங்க நிறைய விஷயத்தை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அவங்கள இப்போ சொல்கிறார் இங்கே யாக்கோபில் நீடிய பொறுமைக்கு அவங்களையும் எக்ஸாம்பிளாக வச்சுக்க அப்படிங்கிறார். நீடிய பொறுமைக்கு அவங்களை உதாரணமாக வச்சுக்க, எக்ஸாம்பிளாக வச்சுக்க அப்படிங்கிறார். சில பெரிய தீர்க்கதரிசிலாம் நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வாரம் பார்ப்போம். இதில் இப்போ சில சின்ன தீர்க்கதரிசி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெரிய தீர்க்கதரிசினா அவங்க எழுத்து வழியில் நிறைய எழுதியிருக்காங்க. அதனால் இப்போ யாரும் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது. ஆண்டவர் முன்பாக பெரிய தீர்க்கதரிசினா எழுத்தில் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவங்க பெரிய தீர்க்கதரிசி அப்படி சொல்லலாம். ஆனால் சிறப்பான ஒரு தீர்க்கதரிசி அவர் நம்ம முதல்ல காமிச்சிடுறேன். யார் அந்த தீர்க்கதரிசி அப்படின்னா, உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம். துன்பப்படுத்தலுக்கு நீடிய பொறுமைக்கும் இப்போ திருஷ்டாந்தம் பார்க்க போகிறோம், எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். ஏன் இப்போ அவரை பார்க்குறோம்? எடுத்துக்காட்டு பாருங்கன்ற ஆவியான சொல்கிறதுனால பார்க்குறோம். உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாக செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அல்லேலூயா. இவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி பின்னாடி எழும்பவே இல்லைன்னு சொல்லி பின்னாடி வந்த யோசுவா என்ன எழுதுறார். யோசுவா முடிக்கிறார். அதை உபாகமத்தை முடிக்கலாம். சரியா? மோசே அவரை பற்றி எழுதலை, முடிக்கும் போது யோசுவா முடிக்கிறார். எப்போ மோசே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அப்போ தீர்க்கதரிசியை நீங்கள் உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க. எதுக்கு உதாரணமாக வச்சுக்கிடுங்க? எதுக்கு உதாரணமாக வச்சுக்கிடுங்க? துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் உதாரணமாக வைத்துக்கொள்ளுங்க. ஒரு தீர்க்கதரிசி பார்க்குறேன். யார்? மோசே. மோசே இடத்துல என்ன நீடிய பொறுமை அப்படின்னீங்கன்னா, நல்லா கவனிங்க. மோசே எகிப்தில் இருக்கும் பொழுது அவன் அடிமைத்தனத்தில் இருந்தவன் அல்ல. கொஞ்சம் எனக்கு கவனிங்க, அப்போ தான் புரியும். மோசே எகிப்தில் இருக்கும்போது அவன் அடிமைத்தனத்தில் இருந்தவன் அல்ல, அவன் அரண்மனையில் இருந்தவன், இளவரசன். அவன் அரண்மனை வாசி. அதுக்கு பிறகு அரண்மனையை விட்டுட்டு எகிப்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான். மாமனார் வீட்டில் போய் இருக்கான் 40 வருஷம். மாமனார் வீட்டில் எப்படி இருப்பான் பார்த்துங்க. மூத்த மருமகன். அப்போ அந்த கணம் அங்கே இருக்கான். ஆண்டவர் அவனை அழைத்து இப்போது எகிப்துக்கு அனுப்புகிறார். என் ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வரணும், நீ தான் வா போ அப்படிங்கிறார். இப்போ இங்கே வந்தாப்புல. சரிங்களா? வந்து ஜனங்களை விடுதலையாக்கி அவனுடைய கரத்தினால ஜனத்தை விடுதலையாக்கி ஆண்டவர் நடத்துகிறார். இப்போது அவனும் சேர்ந்து நடக்கிறான் கானான் தேசத்துக்கு. அப்போ கானான் தேசத்துக்கு சேர்ந்து நடக்கும் போது அவங்க எதாவது நடந்தால் நம்ம தான் தந்தானே துதிப்போமே, தரலன்னா நம்ம அப்படியே யோசிப்போம் இல்லையா? தந்தா துதிப்போம், தரலன்னா என்ன அப்படின்னு. அதுமாதிரி தான் ஜனம், அவங்க இஸ்ரேல் மக்கள் அப்படி தான். ரட்சிக்கப்பட்ட உடனே வெளியே வந்தோடனே ஒரே பாட்டு தான், ஆராதனை தான். சரியா? பயங்கர வர்ஷிப். ஒரு வர்ஷிப் முடிஞ்சோடனே அடுத்த வர்ஷிப் ஆரம்பிக்குது. மோசே வர்ஷிப் முடிஞ்சோடனே மிரியாம் வர்ஷிப் ஆரம்பிக்குது. ஜனங்க நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்க. வர்ஷிப்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ யாத்திராவும் 15ஆம் அதிகாரத்து வாங்க. யாத்திராவும் 15ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துல வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். போதும். இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க, அந்த இடத்துக்கு பேரே அதே தான். இப்போ ஏன்னா மாறா. ஓகே, தண்ணீர் கசப்பா இருந்தது. தண்ணீர் கசப்பா இருந்தது. அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க? தண்ணி ஆசையாக ஓடி வந்து தண்ணி அள்ளி குடிக்கிறாங்க. குடிச்சோன்னு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள்? என்ன பண்ணியிருப்பாங்க? என்னங்க நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நாங்களாக இருந்தால் முடக்குன்னு குடிச்சிருப்போம். அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? நம்ம பார்க்குற பார்வை. வாயில் வச்சோம், வாயில் வைக்க முடியல, துப்பிட்டான் தண்ணியை. வாயில் வைக்க முடியல, கசப்பாக தான் இருக்குது தண்ணி. உண்மையில் தண்ணி கசப்பாக தான் இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்க்குற யாரை பார்க்குற? மோசே வந்து வீட்டிலேருந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்துருந்து குடிச்சுன்னுக்கிறார். ஹலோ, மோசே மட்டும் தனியாக என்னப்பா பாட்டில் பிஸ்லரியா
பிஸ்லரி, ஆக்வா ஃபீனா அதெல்லாம் கொண்டாந்து பாட்டில் அடுக்கி வச்சு அவர் மட்டும் தனியாக ஃப்ரிட்ஜை வச்சு குடிச்சுங்கிறார். அப்படியா? மோசே எதை குடிப்பார்? மோசே எதை குடிக்கணும்? அதைத்தான் குடிக்கணும். அவர் மட்டும் தனியாக ஃப்ரிட்ஜ் வாட்டரை குடிக்கிற, தனியாக வீட்டில் இருந்து பிஸ்லரியை குடிக்க போகிறாரு? இல்லை. அவரை பார்த்தா என்னையா நீ எப்படியா எங்களை வெளியே கொண்டாந்த, இதுக்காக கொண்டாந்த அப்படின்னா அவர் நான் யோசிப்பார், நானும் தான் அந்த தண்ணியை குடிப்பேன். ஆனால் மோசே தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து அப்படி இருக்குதாங்க? இல்லை இல்லை. சரி, ஆமாம், பொறுமையாக நடக்காம பாரு. ஆண்டவர் நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறான். ஒரு மரத்தை காமிக்கிறார். அந்த மரத்தை என்ன பண்ணு, வெட்டி உள்ளே போடு, இந்த கிளையை தண்ணியில் போடு, மாறாவின் நீர் மதுரமாய் மாறும். நல்லா கரங்க ஜல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. பிடிச்சிக்காரு, பக்கத்தை கை பிடிச்சி பாட்டு பாடினீங்களே, மாறா நீங்கள் தேனா மாறிட்டீங்களா? அதுதான் முக்கியம். எத்தனை பேர் சொல்லுவாங்க, எத்தனை பேர் மாறா மாதிரி இருந்த இவங்க எப்படி மாறிட்டாங்க சொல்லுங்க? எப்படி மாறிட்டாங்க? அக்கா தேனா மாறிட்டாங்களே. முன்னாடி எப்படி கோவப்படுவாங்க எங்கள் அக்கா, முகத்தையே பார்க்க முடியாது, அப்படி கோபம் வரும். இப்போ எப்படி மாறிட்டாங்க? சாந்தமாய், தாழ்மையாய், பொறுமையாய், மாறா நீர் மதுரமாய் மாறிட்டதே. இது எப்படி? இயேசு. அல்லேலூயா. அப்படி சொல்கிறாங்களா? முன்னே பரவாயில்ல, எப்போ இந்த கோயிலுக்கு போனாலோ, எப்போ இந்த பைபிளை கையில் தூக்கினாலோ, எப்போ சபைன்னு போனாலோ அப்போயே போச்சு, இருந்ததும் போச்சு. எங்கள் அக்கா எப்படி ஆகிட்டா இப்படி ஆகிட்டால அப்படி சொல்கிறாங்களே, எங்கள் அண்ணன் எப்படி ஆகிட்டார் அப்படி சொல்கிறாங்களே. எப்படி சொல்கிறாங்க? அப்போது நம்மகிட்ட இந்த குணாதிசயங்கள் அவசியமாக. மோசே அங்கேயே தான் நிற்கிறாப்புல, அதே கசப்பு தண்ணி பக்கத்தான் இந்த மோசம் நிற்கிறான். அவனுக்கும் தாகணும், அந்த தண்ணியை தான் குடித்தான். அவன் முறுமுறுக்கலை. இதுக்கா என்னை எங்கள் மாமனார் வீட்டில் இருந்து அழைத்து வந்தீர் கேட்டாங்க. நான் அங்கேயே இருந்திருப்பேனே சொன்ன. அப்படியா மோசே? இல்லையே, அதே தண்ணி தான். அடுத்து பாருங்கள், இப்போ தண்ணி கிடச்சிச்சு. இப்போது தண்ணி மதுரமாக மாறிடுச்சு. மதுரமான அடுத்த பிரச்சனை இப்போ எங்கள் 16ஆம் அதிகாரம் வாசிங்க. அந்த 16ஆம் அதிகாரத்து முதல் வசனத்தில் அவங்க சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் அப்படின்னு இருக்கும். எங்கே வந்தாங்கன்னு முக்கியம். சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். ஓகே, இப்போ வாசிங்க 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களாண்டிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஓகே, மோசே ஆரோன் மட்டும் யாமுதீன் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. ஹலோ, மோசே ஆரோன் மட்டும் என்ன சாப்பிட்ருக்காங்க? யாமுதீன் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் ஒன்றும் கிடைக்கல. அப்படியா? அவரும் அங்கே தாங்க இருக்கிறாரு. அதே இடத்துல தான் அவனும் இருக்காப்ல. பைபிள் சொல்லுது, அவன் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. கரங்கத்திலே சொல்லுவோமா? அல்லேலூயா. தெரிந்து கொண்டு இருக்காப்புல. நான் கூட இருக்கேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு. இவங்க சொல்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் கொள்றதுக்கா என்ன கூப்பிட்டு வந்தான் இல்லையா? உடனே மோசே பழையபடி என்னது எங்கே தான் அவர் ஆண்டோட்டு தான் அவர் என்ன செய்யணும், சொல்லணும் இல்லையா? ஆண்டோட்டு தான் அதை இது பண்ணணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? நான் அவங்களோட முறுமுறுப்பை கேட்டேன். வாசிங்க 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். அப்போ 2 காரியம் சொல்றார். ஒன்று என்ன அப்படின்னா, மேலிருந்து தூதரல் அப்பத்தை தேவன் கொடுத்தார். கரங்கத்திலே சொல்லுவோமா? 2வது காடையை கொடுத்தார். 13வது வசனம் வாசிங்க. 13வது வசனம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பனின்னு சொல்றது மன்னா. ஓனிங்க, காலையில் விடியற் காலம் மன்னா, சாயங்காலம் காலையில் பிரெட்டு, சாயங்காலம் கறி கொடுக்குறாரு. சரியா, இந்த சாப்பிடுங்க அப்படின்ட்டார். ஆனால் இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த டைமில் அங்கே அந்த இடத்துல சீன் வனாந்திரத்தில் அவர்களுக்கு பிரெட்டு, அது அப்பமும் தூதரலின் அப்பத்தையும் காடையும் என்ன செய்தார், கொடுத்தார். ஆனால் அவங்கள வனாந்திரம் முழுக்க நீங்கள் போய் கானான் தேசம் சேர்ந்து அந்த கானான் தேசத்தில் சாப்பாடு அந்த தானியத்தை நீங்கள் சாப்பிடும் வரையிலும் மன்னாவை தருவேன்னு சொன்னார், காடையை தருவேன்னு சொல்லலை.
சரியா? ஓகே, டெய்லி பிரியாணி அப்படி இல்லை, ஓகேவா? அப்போ நான் மண்ணா தரேன், அதை வச்சு நீ சமைச்சு சாப்பிட்டுக்க. சமைச்சு தான் சாப்பிட்டாங்க, மண்ணா வச்சு சமைச்சு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டுக்க. ஆனால் காடை இல்லை. நான் அது வரைக்கும் உனக்கு காடை தருவேன் ஆண்டவர் இங்கே சொல்லலை. இந்த இடத்துல காடை சீன் வேணாம், இந்த இடத்துல அவங்களுக்கு காடையை தர்றார். இந்த இடத்துல இருந்து மண்ணாவே அவங்களுக்கு சரி டெய்லி மண்ணா கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை தான் யார் சாப்பிட்டா? மோசே சாப்பிட்டா. மோசை மட்டும் மோசை ஆட்டாண்ட சொல்ல, நீ இப்படி தனியாக வந்துரு உனக்கும் ஆரோனுக்கும் ஸ்பெஷல் அப்படியே சொன்னார். இவங்களுக்கெல்லாம் காடை, உனக்கு வான்கோழி பிரியாணி வா அப்படியே கூப்பிட்டாரு. என்னடா பாஸ்டர் வான்கோழி பிரியாணிலாம் சாப்பிட்டுருப்பாருங்க? இல்லை அப்படியே கூப்பிட்டாரு. இல்லை எல்லாம் விட அவங்களுக்கு என்னவோ அதான். சரியா? அவங்க என்ன சமைச்சு சாப்பிட்டாங்க, நீ என்ன வேணால் நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். அப்படி தான் கொடுத்தாரு. சரிங்களா? ஆனால் மோசம் எங்கே எது என்ன செய்யலாம், முறுமுறுக்கல. அடுத்து வந்துட்டாங்க. இப்போது 17 அதிகாரத்தில் அவங்க சீன் வந்த 1ஆம் வசனம் பாருங்கள். சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். 17:1 போடுப்பா. ரெவிதீமிலே வந்து பாளையம், அங்கே தண்ணீர் இல்லை. 2ஆம் வசனம் வாசிக்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஓகே, அங்கே இப்போ கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும்படி செய்தார். அல்லேலூயா. இப்போ அங்கே என்ன இல்லை, உங்களுக்கு தண்ணி இல்லை. மோசேக்கும் தண்ணி இல்லை. சரியா? ஜனங்களுக்கு தண்ணி இல்லைன்னா மோசேக்கும் தண்ணி கிடையாது. ஆனால் அங்கே தண்ணி என்ன வர வைக்கிறார். இந்த ஜனம் வந்து அவங்களோட தான் மோசே பயணம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் என்னாகமத்தில் 11 அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகும் 11 அதிகாரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே 11 அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே வாசிங்க. 4வது வசனத்துலேருந்து வாசிங்க. 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க, இது எங்கே நடக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கு பேர் பின்னாடி காமிக்கிறேன். ஏன்னா அந்த சம்பவத்தை வச்சு தான் பேரே வரும். சீன் வனாந்திரத்தில் இருந்தாங்க. அங்கேருந்து புறப்பட்டு ரெவிதீம் வந்தாங்க. ரெவிதீமிலேருந்து புறப்பட்டு சீனாய் மலையில் வந்து தேவனோட உடன்படிக்கை பண்ணாங்க. சீனாய் மலையிலேருந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு 3 நாள் பிரயாணம். இங்கே அங்கே வாசிங்க. அது முந்தின அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணம் பண்ணாங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணி போயிட்டாங்க. ஒரு இடத்துக்கு போனாங்க. குறிப்பிட்ட ஒரு இடம் கிப்ரோத் அத்தாவா அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. ஏன் அந்த இடத்துக்கு அப்படி பேர் இருந்துச்சு? ஒரு சம்பவம் நடந்ததுனால பேர் இருந்துச்சு. அப்படி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அங்கே தான் இது நடக்குது. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னன்னு, எங்களுக்கு கறி சாப்பிட்றதுக்கு கொடுப்பது யார் அப்படின்னாங்க. சரியா? இப்போ ஏற்கனவே இவங்க வழியில் கறி சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா? எங்கே சாப்பிட்டாங்க? சீன் வனாந்திரத்தில் சாப்பிட்டாங்க. கறி சாப்பிட்ட ஆள் தான். அப்போ இப்போ மட்டும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னது, எங்களுக்கு கறி சாப்பிட கொடுப்பது யார் அப்படின்னு. அப்போ அங்கே கொடுத்தது யார்? நம்ம நிறைய பேர் இஸ்ரேல் மக்கள் மாதிரி தான். பழைய காரியத்தில் மறந்துடுவோம், பழைய விஷயத்தில் மறந்துடுவோம். மோசே மறக்கலை. மோசே வந்து ஆண்டவர் அனுப்புனார் எகிப்துக்கு. அப்போ எகிப்துக்குள்ளே ஜனத்தை விடுதலை செய்யும்போது உள்ளே வந்தப்போ அவன் எப்படி எதிர்பார்த்தானா, போனவொன்னே பார்வான்ட்டு போயிட்டு, ஜனத்தை அனுப்பும்படி தேவன் சொல்லுகிறார், இதோ அடியேன் அனுப்புகிறேன், கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லுவான்னு எதிர்பார்த்தான்னு நினைக்கிறேன். நேராக போனால் சொன்னான். அவன் கேட்டான், யார் கர்த்தர்? எனக்கு தெரியாது, நீ போட அப்படின்ட்டான். அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டான். அதோட ஜனத்துக்கு உபத்திரத்தை அதிகமாக்கிட்டான். இப்போ மோசேக்கு பொறுமையாக எழுந்துட்டாப்புல. மோசே அந்த டைமில் ஆண்டுட்டு ஓடிட்டாப்புல. இப்போ ஓடி போய் கேட்குறாப்புல. யாத்திரை 5ஆம் அதிகாரம் லாஸ்ட்டில் நினைக்கிறேன். ஜனத்தை விடுதலை ஆக்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, ஆனால் செய்யலையே, நீங்கள் என்ன அமிச்சிங்க விடுதலை ஆக்குவேன்னு சொன்னீங்க, ஆனால் நடக்கலையே. அப்போ சொன்னாண்டு, என் கரத்தை பாரு, என் கரத்தை பாரு. எல்ஷடாய் நாமத்தில் தான் நான் குருப்புதாக்களுக்கு அறியப்பட்டேன், யெகோவா என்று அறியப்படலை. உனக்கு அந்த நாமத்தை வெளிப்படுத்துகிறேன், யெகோவா. இப்போ என்னை நான் செய்கிறத நீ பாருன்னாரு. சரியா? அப்போ மோசே ஆண்டவருடைய கரத்தை பார்த்தான் பாருங்க. அவனுடைய அந்த கோலை வச்சு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார் எகிப்துலன்னு அவன் தெளிஞ்சிட்டான். எந்த முறுப்பு எந்த இதுவும் பொறுமை இழக்கலவன். அப்போ கேட்டதான் சரி, அதோட அவன் ரைட்டு நடக்கட்டும் அப்படின்னு தான் போகிறான். அப்போ இந்த இடத்துல வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்க, வாசிங்க. அவங்க என்ன சொன்னாங்க? 5ஆம் வசனம் வாசிங்க. நாம் எகிப்திலே கிரேமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், மீன் என்ன சொல்றாங்க, மச்சங்களையும், வெள்ளரி காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அப்புறம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது.
இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். வாசிங்க தொடர்ந்து. அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரம், அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து கேந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. ருசியா இருந்துச்சு. கரங்கொதில சொல்லுவோமா, ருசியா தான் ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. இப்போ அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அவங்க சொல்றாங்க 5ஆம் வசனத்துல, நாங்கள் எகிப்தில் கிரைமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டியும் என்ன பண்றோம் நினைக்கிறோம். இவங்க சொல்றாங்களா இதை? என்னெல்லாம் சாப்பிட்டாங்க? மச்சம் சாப்பிட்டாங்களாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டாங்களாம், கொமட்டி காய் சாப்பிட்டாங்களாம், கீரை சாப்பிட்டாங்க, வெங்காயம் சாப்பிட்டாங்க, வெள்ளை பூண்டு சாப்பிட்டாங்க. இப்போ மோசே சொல்லலாம், என்னெல்லாம் சொல்லலாம் சொல்லி யோசிங்க. மோசே வந்து எகிப்தில் இருக்கும்போது இவங்க சாப்பிட்டது மாதிரி சாப்பிடல, அவர் அரண்மனை சாப்பாடு சாப்பிட்டார். ஹலோ, அப்போ இவங்களோட யார் அதிகமாக முறுமுறுக்கலாம்? இவங்க வந்து கொமட்டிக்காயையும் வெள்ளரிக்காயையும் வெங்காயத்தையும் பூண்டையும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. அவன் அரண்மனையில் சாப்பிட்டு இளவரசன், அவன் அரண்மனை எப்படி சாப்பிட்ருப்பான் பார்த்துக்கிடுங்க, என்ன மாதிரி சாப்பிட்ருப்பான் பார்த்துக்க, என்ன மாதிரி உணவெல்லாம் பார்த்துக்க அரண்மனையில். அவன் என்ன சொல்லலாம்? நான் அதை நினைக்கிறேன் என்ன சொன்னான். சரி அரண்மனை விட்டுருவோம். அப்புறம் எங்கே இருந்தான் 40 வருஷம்? மாமனார் வீட்டில் சும்மாவா சாப்பாடே சொல்லுங்கள்? மாமனார் வீட்டில் இருக்க மருமகனுக்கு சும்மா விட, மூத்த மருமகன் வேறு. அப்போ அங்கே என்னெல்லாம் சாப்பிட்ருப்பான் அதெல்லாம் சொல்லிக்கலாம்ல. அவன் நீங்கள் இதெல்லாம் நினைக்கிற, நான் அரண்மனையில் சாப்பிட்டதை நினைக்கிறேன், எங்கள் மாமனார் வீட்டில் சாப்பிட்டதை நினைக்கிறேன், அதெல்லாம் அவன் சொல்லலாம். ஆனால் எதுவுமே அவன் சொல்லலை, எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மோசையே பொறுமையாக இருந்தான்னு சொல்ல மாட்டேன் நான். மோசையை நொந்து நூலாக போயிட்டார், நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார். அங்கே ஆமாம், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவரே என்னை கொன்று போட்டுரும் அப்படின்னே சொல்லிட்டார். இவர்கள் நானா பெற்றேன், இவர்களெல்லாம் நானா பெற்றேன், ஏன் இப்படி உங்கள் பிள்ளைங்க இப்படி எப்பா என்னை கொன்று போட்டிருக்கு அப்படின்ட்டான். சரியா? அடுத்து ஏய் இரு, என்னால் முடியல தாங்க முடியல. சரி உன் மேலே இருக்க ஆவி எடுத்து 70 பேருக்கு மேலே வைக்கிறேன் ஆண்டு, அதையா செய்யுங்க, என்னால் முடியலன்ட்டான். அங்கே இருக்கும் அடுத்து அந்த அதிக அதிகாரத்தில். ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு கிப்ரோத் அத்தாவான்னு பேர். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க வந்து இறைச்சி கொடுப்பது யார் என்னாங்க? ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த புடி இறைச்சின்னு காடை கொடுத்துரு. அது எப்படி சொல்லிட்டாரு? 1 மாதம் அளவில் நீங்கள் சாப்பிடுவீங்க. வாயில் சாப்பிட்றது மூக்கில் வந்துடும்ட்டார். ஒரு அலையில் சொல்லுவோமா, வாயில் சாப்பிட்றது ஆமாம் புறக்கேறி மூக்கில் வந்துடும், அந்த அளவுக்கு சாப்பிடுவேன் நீ அப்படின்னு மூக்கில் வந்துடும். அந்த மாதிரி சாப்பிட்ற கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்ட்டார். மோசே வந்து என்ன சொல்கிறது, இவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்கான், மண்ணா சாப்பிட்டெல்லாம் பார்த்துருக்கான், இல்லை குச்சிலாம் அடிப்பாடுக்கவே. இவ்வளோ பேருக்கு 1 மாதத்துக்கு காடை, 1 மாதத்துக்கு காடைன்னு இல்லை, 1 மாதத்துக்கு இறைச்சியா? அவன் யோசிக்கான், என்னன்னு எங்கேருந்து வரும் ஆண்டவரே? அவன் அவசரப்பட்டு சொல்லிட்டீங்களான்ற மாதிரி யோசிக்கான். ஆண்டவர் என் கை குறுகிடுச்சாட மோசே அப்படிங்கிறார், நீ பாரு என்றார். அதே மாதிரி கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்தோட சேர்ந்த போனஸும் கொடுத்தாரு, சாப்பிடுங்க அப்படின்னு கூட போனஸ் வேறு. என்ன வாசிங்க இப்போ என்ன 11 33 34 வருஷம் வாசிங்க. 33 34. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இது நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சில டைம் பிள்ளைங்க வந்து எங்கேயா சின்ன பிள்ளைங்க எங்கேயாவது கூட்டு போனால் கடத்துற அப்படி கூட்டு போனாங்களே, அம்மா எனக்கு அது வேணும், அம்மா எனக்கு ஏய் வா சும்மா வான்னு ஒட்டாரம் வந்துடுமா, எனக்கு அது வேணும் அப்படி, பஞ்சு மிட்டாய் வேணும் சரி எவ்வளோங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டோனே வந்து கடைக்காரருக்கு இருக்கும், எவ்வளோங்க? 10 ரூபா, ஒன்று கொடுங்க, கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னா அது அப்படி 10 ரூபா அடி வச்சு வாங்கி கொடுக்கும். எப்போ பார்த்தோம் வா சாப்பிடு, திரும்பி அடி போட, திரும்பி எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிடிவாதுங்க 10 ரூபாய்க்கே 10 அடி அடிச்சிடுவோம் நம்ம கதை அப்படி இல்லையா? அது சாப்பிட அழுதுருக்கோம் இல்லையா? அதே தான் நடக்குது அங்கே. அவரும் அதே தான் பண்ணுறாரு. ஒட்டாரம் வைக்கிங்களா, ஒட்டாரம் கறி வேணும்னு அப்படின்னு கொடுத்துட்டு 2 அடி போடுறாரு. அப்போ பேர் வச்சுட்டாங்க, இந்த இடத்துக்கு கிப்ரோத் அத்தாவா. ஆனால் அந்த இடம் அந்த பேர் சொல்கிறேன்னு சொன்னேன். சரி அங்கங்கே பேர் வச்சுட்டு போயிடுவாங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு. இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை, நிறைய பிரசங்கமாக இருங்க தப்பாக அந்த யாத்திரை 16 இதையும் ஒரே இதில் சொல்லுவாங்க. அது காடை கொடுத்தது ஒரே இதில் நினச்சிக்குவாங்க. இல்லை 2 வேறு இடம், வேறு டைமில் நடக்குது. இது கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. சரி அவங்களோட பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட பிரயாணத்தை குறித்து என்ன ஆகும் 33ஆம் அதிகாரத்தில் இருப்பாங்க. என்ன 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க.
மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். 11 வருஷம் வாசிங்க. சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்திரத்தை போனாங்க. அப்புறம் 15 வருஷம் வாசிங்க. ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். அடுத்து 16. சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே சீன் வனாந்திரத்தில் காடை, கிப்ரோத் அத்தாவில் காடை கொடு, ரெண்டு வேறு வேறு இடம், வேறு வேறு டைம். சரியா? அப்போ எதை மறந்துட்டாங்க? சங்கீதம் 78 அந்த சங்கீதத்தை எழுதினவன் அழகாக சொல்கிறாப்புல, தூதர்களின் அப்பத்தை மனுஷர் சாப்பிட்டார்கள். கரங்கு தலை சொல்லுவோமா? பின்னாடி வர ஆள் உணர்றான், வேறு எந்த ஜாதியும் சாப்பிடலையடா இந்த சாப்பாடை, மேலேருந்து யாருக்குடா ஃபுட் வந்துருச்சு, இந்த ஜனத்துக்கு தானே தூதர்கள் அப்பத்தை தெய்வன் கொடுத்தாரு, அதை சாப்பிட்டாங்க. அழகாக எழுதுவாப்பிட்டாங்க, அதை சாப்பிட்டார்கள் ஆனாலும் அவரை மறந்தார்கள். அப்படி இருக்கும், ஆனாலும் அவரை மறந்தார்கள். அப்போ பொறுமையை இழந்த ஜனம் யார்? இஸ்ரேல் ஜனங்கள். தேவன் பரீட்சை பார்க்குறார், டெஸ்ட் பண்ணுறாருன்னா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன ஆகும்? 14 வாங்க. என்ன ஆகும்? 14. மோசே வந்து நூலானான்னு சொன்னேன், நூலுஸ் ஆகிட்டான்னு. என்ன ஆகும்? 14 இருங்க. ஆண்டு என்ன சொல்கிறார் பாருங்க. 22 வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். 10 முறை இவங்க என்ன பண்ணாங்க? தேவனை பரீட்சை பார்த்தாங்க. ஆண்டவர் 10 முறை என்னை பரீட்சை பார்த்துங்க அப்படின்னார். அந்த ஜனத்திட்ட என்ன இல்லை சொல்லுங்க? என்ன இல்லை? பொறுமை இல்லவே இல்லை, பொறுமை இல்லை. ஆனால் அவங்களோடய பிரயாணம் பண்ணுறாப்புல மோசே. சரியா? பாவம் அந்த மோசே, ரொம்ப பாவம். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் எப்படிப்பட்டவன் சொல்லுங்கள்? எப்படிப்பட்டவங்க? சாந்த குணம் உள்ளவன். 20வது அதிகாரத்தில் வந்தோன்னா அதுவும் போச்சு. அவனை உள்ளே போகல ஜனம். நீயும் போக மாட்டடா மோசேன்ட்டார் ஆண்டவர். இல்லை, அவன் சொன்ன, ஆண்டவரே இதை பற்றி பேசாத, வா உன்னை மலை மேலே நிற்க வச்சு காமிக்கிறேன், சைட் சீயிங் மட்டும் பாரு. அவனுக்கு அதை கூட பார்க்க மாட்டான், நீ அதை பாரு. பார்த்து காமிச்சார். ஆனால் அவர் ரொம்ப கிருபை உள்ளவர், ஒரு அலையிலே சொல்லுவோமா? ரொம்ப தயவு நிறைந்த ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஏன் அப்படி சொல்கிறேன்? மோசையை புதிய ஏற்பாட்டில் உள்ளே கொண்டு வந்துடுறார் மறுரூப மலையில். இப்போ மோசை அங்கே வந்து நிற்கிறாப்புல. அல்லேலூயா. அந்த தேசத்துக்குள்ளே தான் உள்ள வந்து நிற்கிறார் மோசே. தேவகுமாரனோட பேசுகிறேன். சரியா? இப்போ ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்குற விஷயம் என்ன? அந்த மோசே தீர்க்கதரிசிகளை நீங்கள் திருஷ்டாந்தமாக என்ன செய்யுங்கள், வைத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு தீர்க்கதரிசி தாவீதும் தீர்க்கதரிசி தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவன் தீர்க்கதரிசியாக இருந்து கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்தான் அப்படின்னு வாசிப்போம். அவனை குறித்து தாவீதை வச்சு வாசிங்க. அவன் தீர்க்கதரிசி, அவனை துன்பத்துக்கும் நீடிய பொறுமைக்கும் உதாரணம் 1 சாமுவேல் வாங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வேகமாக வாங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். தாவீது இழந்துட்டான், அவனோட இருந்தவங்களும் இழந்துட்டாங்க. பலம் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு சரி அழுகுறாங்க. இப்போது என்ன மாறுது? அடுத்த இது வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் மித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நம்மளை அங்கே பெலிஸ்தர்கிட்ட கூட்டு போனனால தான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு கூட நாட்கள் இப்போ கல் எடுத்துட்டாங்க. தாவீது ஆட்சி கொண்டுணும் அப்படின்ட்டு. இவனால தான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். அவன் கல் எடுக்கிறவன்லாம் என்ன யோசிக்கல சொல்லுங்க? என்ன யோசிக்கல? இவனும் தானே இழந்திருக்கான், நம்ம அழுத மாதிரி இவனும் தானே அழுதான், நம்ம என்னத்தான் இழந்திருக்கிறோமோ எல்லாத்தையும் இவனும் இழந்திருக்கிறான். பலம் இல்லாமல் போக மட்டும் நாமும் சத்தமிட்டு அழுதோம், தாவீதும் சத்தமிட்டு அழுதான். நம்மை போல தான் நம்மளும் இழந்திருக்கிறான். அப்போ எப்படி அவனும் நம்மளை மாதிரி தானே இருக்கிறான், நம்ம போட்டில் தான் இருக்கான், நம்ம படகுல தானே இருக்கிறான். அதெல்லாம் அவங்க நினைக்கல. கல் எடுத்து தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்படிதான் வாசிக்க அவனை குறித்து. ஆனால் வசனம் சொல்லுது முடியும் போது அதில் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நல்ல கரங்க சொல்லுவோமா?
தாவீது அந்த இடத்துல பொறுமை இழக்கல. அவனுக்கு தெரியுது, என்ன தெரியுது, பொறுமை இழந்துனா இங்கே ஒன்றும் ஆகாது. அவன் நிதானமாக செயல்படுறான். நிதானமாய் நம்ம தேவனிடத்தில் விசாரிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறனால அப்படின்னா உங்களுக்கு கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நல்ல கரங்கொச்சல்லே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா. சூழ்நிலையில் பொறுமை வேணும். இல்லைன்னு வச்சுங்க என்ன செய்வோம்னா, நம்மளா யோசிச்சு தர்மமாக பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மளா என்னெல்லாம் பண்ணுறோமோ இன்னும் அதிகமாக சிக்கலாகிட்டே தான் இருக்கும். இதை வச்சு அதை முடிச்சலாம் நினைப்போம், அங்கே மாட்டிக்கிடுவோம். இதை வச்சு அங்கே முடிக்கலாம் நினைப்போம், இங்கே மாட்டிக்கிடுவோம். நம்மளால முடியாது. சரியா? ரொம்ப சிக்கலாக்கிடுவோம். கடைசியில் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏன் முதலே கொடுத்தான்னா, முதலே முடியலன்னு சொன்னால் என்ன கேட்டால் போகிறோம். முதலே ஆண்டவரே முடியல, உண்மை தான் நம்பி இருக்கிறேன்னு உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவர் சமூகத்தில். என்னால் முடியல நிஜமாவே ஆண்டவரே அப்படின்னு கொடுத்துட்டான்னா, அவன் கொடுத்துறான். அவன் போய் கேட்குறான் பாருங்க, எப்படி நான் போட்டுமா, பின் தொடர்ந்து போட்டுமா வேண்டாமா? எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மனுஷன் கேட்குறான், நான் பின் தொடர வேண்டுமா வேண்டாமா? ஆண்டு சொல்கிறார், போ, நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வா, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வா. அல்லேலூயா. அந்த இடத்துல தாவீது இடத்துல இருந்து யோசிக்கணும், எப்படி மாதிரி எந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்ட்டு. சரியா? ஒரு ஆளுக்கு சிங்கிள் ஆள் அவன் கூட நிற்கலை துணையா. எல்லாருமே அவனுக்கு இதாகிடுச்சு, சூழ்நிலையும் எதிராகிடுச்சு, இதுவும் மனுஷங்களும் இதாகிட்டேன், எல்லாருமே இதாகிடுச்சு. ஆனால் அவன் சிங்கிள் ஆள். ஆனால் அந்த இடம் பைபிள் சொல்லுது, திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு இருக்கிறது. கரங்கதிலே சொல்லுவோமா? இதெல்லாம் படிச்சுட்டு தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, தாவீது பொறுமையாக இருந்தான், அவன் இருப்பான், நம்ம இருக்க முடியாது. இந்த காலத்தில் வந்து இருக்க சொல்லு அப்படின்ட்டு போகக்கூடாது. ஹலோ, என் இடத்துல வந்து தாவீது இருக்க சொல்லு, அந்த மோசை என் இடத்துல வந்து இருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கூடாது. சரியா? அப்படின்னு திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கு. அந்த சூழ்நிலை அவனுவா எந்த மாதிரி சூழ்நிலை, டென்ஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அவனுக்கிட்ட கூட டென்ஷனாக இருக்கலாம். டேய் என்ன நினச்சிருக்கிறீங்க, உங்களை மாதிரி நானும் தான் இழந்திருக்கிறேன் அப்படி கேட்டுக்கலாமா இல்லையவன்? கேட்டுருக்கலாம். அவனுங்கிட்டே போராடல, தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான், ஆண்டவரே அப்படின்ட்டு. அதே இவனை கல்லறைய போனால் அதே ஆட்களை கூட்டின்னு போகிறான் திரும்பி மீட்டெடுக்கிறது. அவங்க விடாய்த்து போனான், அதில் கொஞ்சம் பேர் 200 பேர் விடாய்த்து போனாலும் இவன் ஓடலை. வா, இருக்கிற மீதி பேரான், வா போகிறான். நீடிய பொறுமை, நிதானம், தேவன் விரும்புகிற காரியம் பார்க்குறோம். இப்போ யாக்கோபு வந்து தீர்க்கதரிசனம் மட்டும் சொல்லலை, இன்னொரு ஆளையும் சொல்கிறார், ரொம்ப அருமையாக சொல்கிறார். வாசிங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம், வாங்க சீக்கிரமா 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசித்து 11ஆம் வசனம் வாசிங்க. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இதோ தீர்க்கதரிசிகளை நீங்க எடுத்துக்காட்டா வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரை சொல்றாரு பாருங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. நல்ல கரங்கத்திலே சொல்லுவோமா, உச்சமலையிலே சொல்லுவோமா? யார் பாக்கியவான்கள்? பொறுமையா இருக்கிறவர்கள். செய்தியின் நேரம் கடந்து போனாலும், ஹலோ பாஸ்டர் எங்க வந்துட்டார் பாருங்க. பொறுமையா இருக்கிறவர்களை என்னன்னு சொல்றோம்? பாக்கியவான்கள். இப்போ பாக்கியவான் நான் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பா பொறுமை இருக்கணும். இருக்கா? பொறுமை இருக்கா? நமக்கு பொறுமை இருக்கா? இது செய்தி எனக்கும் சேர்த்து தான். சரியா? நிறைய விஷயம் நமக்கு பொறுமை இருக்காது, நம்ம எல்லாத்துலேயும் அவசரப்படுவா. நான் பைபிள் சொல்லுது, பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள். இப்போ உதாரணம் சொல்ல பாருங்க, வாசிங்க. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா? என்ன ஆவியான ஞாபகப்படுத்துறாரு இப்போ. யோபு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்காம பாருங்க. யோபின் பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம வாசித்தே இருக்கிறோம் இல்லையா? அல்ல, அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொன்று வருது, என்னது? கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அதையும் பார்த்திருக்கீங்க, அவன் பொறுமையும் பார்த்திருக்கீங்க. பொறுமையோடு இருந்ததுனால எனக்கு அவன் பொறுமையோடு இருந்ததுனால அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அவர் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். நல்ல இல்லையில சொல்லுவோமா? Once upon a time, in the time of Job, அவர் இருந்தார். அப்படி இல்லை, அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். அப்போ அதே பொறுமையோடு நாம் இருந்தால் நம்முடைய பிரச்சனையிலையும் என்ன பார்க்கலாம்? கர்த்தருடைய செயலின் முடிவை நாம் கண்டிருக்கிறோம். கரங்கத்திலே சொல்லுவோமா? மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்ல வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரால் முடியும். யோபுனுடைய காரியத்தை பாருங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். ஆஸ்தி இழக்கிறான், அன்பு பிள்ளைகளை இழக்கிறான்,
ஏன் சரீர சுகத்தை இழக்கிறான், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். சரியா? மனைவியே சொல்லிட்டான், அவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம, அன்பு மனைவி அவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாமல் செத்துடுறா அப்படின்ட்டான். அதான் இப்படி இருக்கிறது, செத்தே போயிடலாம் போக அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நண்பர்கள் வராங்க, ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் வந்தாங்க எல்லாரும். யோபு உனக்கா இந்த நிலைமை அப்படி தான் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி ஆயிட்டாங்க. நீ ஏன் உன்னை யோசிச்சு பாரு, நீ என்னென்னமா பண்ணியிருப்ப அப்படின்ட்டாங்க. அவன் நான் ஒன்றும் பண்ணல, நீ வட்டி கொடுத்துருப்ப. அவன் சொல்கிறது தான், நீ ஏழைகளை அடித்து சாப்பிட்ருப்ப, நீ விதவைகளை ஏழைகளையும் ஒடுக்கியிருப்ப, அநியாயம் வட்டி வாங்கியிருப்ப. இஷ்டத்துக்கு அடுக்கிறானுங்க. நீ அதை பண்ணியிருப்ப, இதை பண்ணியிருப்ப, இல்லைன்னா ஏன் உனக்கு இப்படி நடக்குது அப்படின்ட்டானுங்க. அவன் சொல்கிறான் இல்லை இல்லை அப்படிங்கிறான். இல்லைன்னா இப்படி உனக்கு நடக்கும், இல்லைன்னா எப்படி உனக்கு நடக்கும். அவன் சொல்கிறான் அவர் தான் அப்படிங்கிற. அவரையே குற்றம் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அவன் சொல்கிறான் எனக்கே புரியல. அதான் நிலைமை, உண்மையான நிலைமை. யோபு நிலைமை என்ன தெரியுமா? அழுகுற நிலைமை அவனுக்கு. அழுகுறான் நிஜமாவே. என்ன சொல்கிறான் பாருங்க, அந்த யோபு 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறது வாசிப்போம். யோபு 12 4வது வசனம் வாசிங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். என் சிநேகிதராலே நான் நிந்திக்கப்படுறேன். யார் நிந்திக்கிறான்? சிநேகிதனை நிந்திக்கிறான், பரியாசம் பண்ணப்படுறேன். இப்போ என்ன புரியல யோபுக்குன்னா, ஏன் நடக்குதுன்னு தெரில. ஏன் நடக்குதுன்னு தெரில. அவன் எப்படி இருக்கான் ஆளு அப்படின்னா, என்ன குற்றம்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டோம், என்ன என்கிட்ட என்ன பிரச்சனை வெளிப்படுத்திட்டோம், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அதை சரி பண்ணிக்கிறேன், நான் என் மேலே என்ன தப்பு ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரேங்கன்னா ஒன்றும் வரல. ஆனால் இவனுங்க சொல்லினுங்கிறானுங்க, என்னமோ சொல்லுங்கிறானுங்க. அவன் ஆண்டவர் சொல்லட்டும் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் ஒன்றும் வரல. என்ன மாதிரி நிலைமை பார்த்துங்க. ஏன் எனக்கு இந்த நிலைமை? எல்லாத்தையும் இழந்து, சரீர சுகத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நான் நிற்கிறேன், நிற்கதே நிற்கிறேன், பரிதாப நிலையில் நிற்கிறேன். சரி, என்னால தான் பிரச்சனை, என்னால தான் வந்துச்சு, நான் தான் ஏதோ தப்பு பண்ணேன், அது என்னன்னு எனக்கு தெரியட்டும், நான் சரி பண்ணிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஒப்புரவாகிறேன். வெளிப்படலை. ஏங்கிறான். இப்போ சொல்கிறான், ஒரு ஆள் நடுவில் நின்னால் நல்லா இருக்கும், எனக்கு தேவன் நடுவில் நின்னால் நல்லா இருக்கும். அவர் தோல் மேலே கை போட்டு, ஏன் தோல் மேலே கை போட்டு அவர்கிட்ட என்னன்னு கேட்டு, மனுஷனா எனக்கு தேவனுக்கு தேவனாக இருந்து அவர்கிட்ட கேட்டு, மனுஷனுக்கு மனுஷனாக இருந்து என்கிட்ட அது என்னென்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குமே, என்னன்னே தெரியலையே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியுது, தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்காது. ஏன் இதை அனுமதிச்சாரு தெரியல. குழப்பம். இப்போ நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொண்டாந்து பலி செலுத்தினார். அவன் எபிரேயர் 11 சொல்லுது, அவன் விசுவாசமாக பலி செலுத்த போயிட்டான். காரணம் என்னன்னா, இவனை குறித்து தான் வாக்குத்தத்தம் இருக்குது, நான் வெட்டினாலும் இவனை உயிர்ப்பிப்பார் ஆண்டவர். ஏன்னா இவன் கண்டிப்பாக உயிரோடு இருந்தால் அவனை வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு விசுவாசம் அவனுக்குள்ள செயல்படுது. ஏன்னா வாக்குத்தத்தம்லாம் இருக்கு அவனுக்கு. ஆனால் யோபுக்கு எந்த வாக்குத்தத்தமும் இல்லை. ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தம் யோபுக்கு தரல. பின்னாடி நான் உன்னை முன்னிலைமை பார்க்கிறேன், பின்னிலைமை நான் ஆசீர்வதிப்பேன். யோபு நீ பொறுமையா இருக்கணும், உன்னை கொடுத்து நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். யோபு சொல்லல. பின்னிலைமை ரெட்டத்தனை ஆசீர்வதிப்பேன். யோபு சொல்லல. வாக்குத்தத்தம் இருக்கு, அவனுக்கு இல்லை. அவனுக்கு எதுவுமே இல்லை, எந்த சத்தமும் இல்லை. ஒரு ஆள் கூட ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இதனால தான் சம்பவிக்கிறது யோபு அப்படின்னு சொல்றதுக்கு அவன் கூட யாரும் இல்லை. ஊழியக்காரன் இல்லை சொல்றதுக்கு, ஒரு தீர்க்கதரிசி இல்லை சொல்றதுக்கு, யாருமே இல்லை. ஆறுதல் சொல்ல வந்தவங்களும் குற்றப்படுத்துறாங்க. அவனையே குற்றப்படுத்துற மாதிரியே கேட்குறாங்க, நீ எதாவது பண்ணியிருப்ப என்னன்னு சொல்லுன்றான். இல்லைனா ஏன்னா உனக்கு நடக்குது இப்படி அப்படிங்கிறான். அப்படியே கேட்குறாங்க. அவன் ஒரு வார்த்தை சொன்னான் தெரியுமா? அந்த வார்த்தையை வாசித்து எந்த சூழ்நிலை, என்ன மாதிரி சூழ்நிலை அந்த வார்த்தையை சொல்கிறான்றதை நம்ம பார்ப்போம். யோபுல 19ஆம் அதிகாரம் வாங்க, 25ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இருங்க, இந்த வார்த்தை அவன் எந்த சூழ்நிலை சொல்கிறான் தெரியுமா?
எந்த சூழ்நிலை சொல்கிறான்றதை அறிஞ்சிக்கிறதுக்கு முந்தின இருக்கிற காரியங்களை பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி சூழ்நிலை இந்த வார்த்தையை அவன் சொல்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி சூழ்நிலை சொல்கிறான்ங்கிறதுக்கு அந்த 13ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. அந்த அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துலேருந்து. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என்ன மாதிரி நிலைமை பார்த்துங்க. சகோதரர்கள் தூரம் போயிட்டாங்க, அறிமுகமானவர்கள் அந்நியரா போயிட்டாங்க. வாசிங்க. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், பந்து ஜனங்களும் விலகி போயிட்டாங்க. என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், சிநேகிதரும் என்ன மறந்துட்டாங்க. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். வீட்டு வேலைக்காரனுக்கு நான் அந்நியனா இருக்கிறேன். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். அவர்கள் பார்வைக்கு எப்படி ஆயிட்டேன்? எஜமானர் இருந்தா நான் என்ன ஆயிட்டேன்? இப்போ பரதேசி ஆயிட்டேன். வாசிங்க. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். முன்னாடியோ சேர்ல உட்காந்துட்டு அவனை கூப்பிட்டாருன்னு வச்சுங்க, உடனே ஓடி வருவான். ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்மா. இப்போ அப்படின்ட்டு போறான். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். கேட்காத மாதிரி கூட இருக்கிறான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. யார் யார்கிட்ட கெஞ்சுறா? இப்போ சொல்லுங்க, யார் யார்கிட்ட கெஞ்சுறா? எஜமான் வேலைக்காட்ட கெஞ்சினான். கொஞ்சம் ஒரு பாட்டு தண்ணி குடுறா, கொஞ்சோடு தண்ணிடா, கொஞ்சோடு தண்ணி குடுறா, சுமாரி ஆயிரத்து வேலை கதியா அப்படிங்கிறான். கெஞ்சினான். சகோதரர்கள் தூரம் போயிட்டாங்க, ஸ்நேகிதர் மறந்துட்டாங்க, பந்து ஜனங்கள் தூரம் போயிட்டாங்க, யாருமே இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை. வீட்டில் வேலைக்காரன் கூட என்னை மதிக்க மாட்டான். கூப்பிட்டா ஏதாவது ஒரு காரியத்தை அவன்கிட்ட கேட்கறதுக்கு நான் கெஞ்ச வேண்டியிருக்க அவன்கிட்ட. அடுத்த வருஷம் வச்சுங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. எப்படி? கூட நிற்க வேண்டிய ஆளு என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். ஏன்னா அவங்களாம் இல்லை உயிரோட, ஒரு பிள்ளை கூட இல்லை உயிரோட. பரிதபிக்கிறேன். வாசிங்க அடுத்த வருஷம். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். யாரு? சிறு பிள்ளைகள் கூட என்ன பண்ணுது? சிறு பிள்ளை கூட அசட்டை பண்ணுது. அந்த மாதிரி நிலைமை யோபுக்கு. அடுத்த வருஷம் வாசிங்க. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க, சிநேகிதரை வெறுக்கிறாங்க, என்கிட்ட அன்பா இருந்தவங்கள விரோதி ஆயிட்டாங்க. இதெல்லாம் வெளியில் நடக்கு. என் சரீரத்தில் என்ன பிரச்சனை? அடுத்து வாசிங்க. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என்ன நிலைமை பார்த்துங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றது, பார்க்கறதுக்கு ஒரு நிலை குழஞ்சி போயிருக்கிறான். பரிதாப நிலை இருக்கா யோபு. எந்த மாதிரி நிலைமை தெரியுதா? எல்லாம் பந்து ஜனம் தூரம் போயிடுச்சு, சகோதரர்கள் தூரம் போயிட்டாங்க, எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமை, வேலைக்காரனை கூட கெஞ்ச வேண்டிய நிலைமை, சுவாசமே மனைவிக்கு வேறுபடுகிற நிலைமை, பிள்ளைங்க யாரும் உயிரோடு இல்லை, எல்லாருக்கும் விரோதியாக மாறின மாதிரி ஒரு நிலைமை. பத்தாத குறைக்கு சரீரம் உருக்குலைந்து போயிருக்குது. உருக்குலைந்து போய் டிபி பேஷண்ட் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. உருக்குலைஞ்சு போயிருக்கிறது, எலும்பெல்லாம் எல்லாம் இறைத்துட்டு பரிதாப நிலையில் இருக்கிறான். இப்போ சொல்கிறான், இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை, இப்போ நான் சொல்ல போகிற வசனத்தை கொஞ்சம், இப்போ நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை வாசிங்க. 23 வாசிங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்களிலே ஒளிவெட்டாகவும் ஈ எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் நல்லா கருங்கல்லில் ஒளிவெட்டில் ஈ எழுத்தில் பதிச்சு எழுதிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான். இந்த நேரத்தில் சொல்கிறான் வார்த்தை. நம்ம அந்த நேரத்தில் என்ன வார்த்தை சொல்லுவோம்? என்னங்க வார்த்தை சொல்லுவோம்? அவன் என்ன வார்த்தை சொல்கிறான்? அடுத்த வருஷம் வாசிங்க. இப்போ சொல்லுங்கள், என்ன வார்த்தை சொல்கிறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. நல்ல கரங்குத்தி எல்லை சொல்லுவோமா? நல்ல உற்சாகமா லேலை சொல்லுவோமா? யாரும் இல்லை கூட, ஒரு ஆள் கூட நில்ல, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, பரிதாபமான ஒரு நிலைமை. ஆனா சொல்ற யார் இல்லை இருக்கிறாங்களே, எனக்கு ஒரே ஒன்று தெரியும், இப்ப சொல்ல போற இதை எழுத்துக்களால அவங்க பதிவு பண்ணா எழுதி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னு சொன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு மனுஷன், எல்லாராலும் நிந்திக்கப்படுகிற ஒரு மனுஷன், பரியாசம் பண்ணப்படுகிற ஒரு மனுஷன், சின்ன பசங்க கூட அசட பண்ணப்படுகிற ஒரு மனுஷன், வேலைக்காரன் கூட கேவலமா பார்க்கிற ஒரு மனுஷன், வேலைக்காரன் கிட்ட கெஞ்ச வேண்டி இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், சரீரம் உருகுலைந்து போயிருக்கிற சாகர நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன், சாகர நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன், அந்த நிலையில சொல்றான்,
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நல்ல கருத்துல சொல்லுவோமா? யார் அவரு? அவர் மீட்பர். அவர் அப்படிப்பட்டவனா? அவர் மீட்பர். அவருடைய தன்மை என்ன? அவருடைய இயற்கை, அவருடைய தன்மை என்ன? அவருடைய குணாதிசயம் என்னன்னா அவர் இரட்சகர், அவர் மீட்பர். அவருடைய தன்மை என்னன்னா அவர் மீட்டு ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர். என் தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் அவர் தப்புவிக்க வல்லவர். அருமையான சிங்கக்குட்டிகளுக்கு அவர் தப்புவிக்க வல்லவர். துன்மார்க்கன் கைக்கும் பொல்லாதவர்கள் கைக்கும் அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். தாடிக்கு மேலாய் சோதிக்கப்பட விடமாட்டார், தாய்க்குள்ள பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர்தான் மீட்பர். அப்படிப்பட்டவர் அந்த இரட்சகர், தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர். அவர் எப்படி இருக்கிறார்னா உயிரோடு இருக்கிறார். நல்ல சொல்லுவோமா? உயிரோடு இருக்கிறார். உனக்காக நான் மரித்தேன், ஆனா சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 7 சொல்லப்பட்ட 24-25 அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறபடினாலே அவர் தம் மூலமா தேவனிடத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறவர். உயிரோடு இருக்கிறவர் யாரு? யாருங்க? மீட்பர். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதில் ஒரு வார்த்தை அவன் சொன்னான். அவன் சொல்கிற ஒரு வார்த்தையில் ஒரு காரியம் இருக்குது. அவன் என்ன சொல்லணும்? இப்போ நான் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எழுத்துல நான் எழுதுனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லலை அப்படின்னா மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படி சொல்லலை. அவன் அப்படி சொல்லலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உயிரோடு என்றென்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற, எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ள, அது தப்புவிக்க வல்லமை உள்ள அந்த மீட்பர் என் மீட்பர். அந்த எண் அப்படிங்கிறதுல அவருக்கும் அவனுக்குள்ள உறவு இருக்குது. அந்த உறவு உடையவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அந்த உறவு உடையவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவர் அவர்களை விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். அந்த உறவு மட்டும் இருந்தா போதும் நமக்கு. அவரை பார்த்து என் மீட்பர் சொல்லக்கூடிய அந்த யோபை போல அந்த ஒரு உறவு மட்டும் இருந்தா போதும். நீ எந்த அக்கினி பிரச்சனையில இருந்தாலும் சரி, 7 மடங்கு அக்கினி சூழாக்கப்பட்ட பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் சரி, அவரோட உறவு இருக்குமானால் அவர் மீட்பது நிச்சயம். அவர் உன்னை விடுவிப்பது நிச்சயம். அவர் உன்னை ரட்சிப்பது நிச்சயம். அவர் நாமத்து நிமித்தம் அவர் செய்வார். அல்லேலூயா. அவரோட உறவுல இருக்கணும்னு வச்சுக்க. ஒன்று நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். இயேசு தான் மெய்யான தேவன், என்னுடைய பாவங்களுக்கால் சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுத்த ரத்தம் சிந்து வீட்டிருந்தார், அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஒரு ரட்சகரான் ஏற்றுக்கொண்டிருந்தேன்னு சொன்னால் அவரோட உறவில் இருப்பேன். அல்லது உறவில் இருந்தேன்னு சொல்கிறேன், தூரம் போயிட்டேன்னு வச்சுக்க. இன்றைக்கி அவர் அழைப்பு கொடுக்குறார். அவர் வாசப்படியில் தான் காத்துட்ருக்கார். கெட்ட குமாரன், நீ தூரம் போயிட்ட, எவ்வளவு தூரமா நீ போனாலும் அவர் வீட்டுக்குள்ள வந்து குடம் தண்ணியை கொண்டு வந்து தலையில ஊற்றி உன்னை தலைமுறை விட்டாரு. அவர் சொல்ல போவதும் இல்லை. நீ வருவேன் தான் வாசப்படியில் காத்திருப்பார். அவர் தான் அப்படித்தான் அவர் இருக்கிறார். அவர் உன்னை தலைமுழுல அந்த உறவுகளை நீ வருவே. அந்த உறவு அவர் வெட்டி விடலை. நீ தூரம் போயிட்ட, நீ வருவேன்னு காத்திருக்கிறார். நீ வந்தேன்னு வச்சுக்க, அவர்கிட்ட மறுபடியும் வந்துட்டேன்னு வச்சுக்க, அப்போ நீ சொல்லலாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொன்ன வார்த்தை மீட்பர் அப்படின்னா அவர் என்னை மீட்கிறவர். அவனுக்கு தெரில, என்ன தெரில தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் ஆஸ்வதிக்க போகிறார். இந்த பூமியிலே அவனை ஆஸ்வதிக்க போகிறாரு. அதெல்லாம் அவனுக்கு தெரில. அவன் முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணிட்டானா? செத்துருவேன், என் அவ்வளோ முடிஞ்சிச்சு, விடை கிடைக்காமலே சாக போகிறேன். என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியாமலே, விடை கிடைக்காமலே நான் சாக போகிறேன். ஆனால் செத்தா கூட அவரை என் கண்கள் காணும். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் சொன்னால் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று கடைசி நாளை பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை கவனிங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. இந்த என் தோல் முதலானவைகள்
முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என்ன சொல்ல தெரியுமா? கடைசி நாள் பூமி மேல் நிற்பார் என்று கவனிங்க. கடைசி நாள் பூமி மேல் நிற்பார் என்று நான் எண்ணுகிறேன், நான் நினைக்கிறேன், எனக்கு தோன்றுகிறது, நான் யூகிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல. நான் எண்ணுகிறேன், கருதுகிறேன், நினைக்கிறேன், எனக்கு தோன்றுகிறது, நான் நம்புகிறேன்னு கூட சொல்ல. அப்படி சொல்லுறேன், அப்படி கூட சொல்லாங்க. அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? 100% கன்ஃபார்ம், 100% 100% கன்ஃபார்மாக சொல்கிறான். அவர் நிற்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அவன் என் தோல் முதலான அழுகி போன பின்பு நான் மாம்சத்தில் இருந்து என் தேவனை என்ன செய்வேன்? நான் பார்ப்பேன். இவ்வளோ எனக்கு நடந்ததுனால அவர் செத்துட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு தெரியல, இன்னைக்கு ஒருவேளை யாரோ உங்க தமிழ்ல யாரோ ஆண்டவர்கிட்ட நேத்தோ இன்னைக்கோ எப்போ நீ கேட்டு தான் வந்திருக்கீங்க சபைக்குள்ள. உண்மையிலே ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வந்திருக்கிற நீ சபைக்கு. ஆண்டவர் சொல்ல இருக்கிறேன், உன் மீட்பர் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை நீ கேட்டு வந்திருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. உண்மையிலே ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா? ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது, நீங்க இருக்கீங்களா? அவர் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன். அதான் அவரை நான் காண்பேன். அன்னிக்கல் என் சொந்த கண்கள் அவரை காணும். இங்கே தமிழ் பைபிள் இந்த வாஞ்சியால் என் உள்ள இருதயங்களை எனக்குள் சோர்ந்து போகிறதுன்னு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையான அர்த்தம் அவரை பார்க்க போகிறேன்ற சந்தோஷத்தினால் என் உள்ளம் பொங்குகிறது, அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஓவர்வெல்ம்ட் அப்படின்னா பொங்கி வழியா அப்படிங்கிறான். அவரை நான் பார்க்க போகிறேன், சாக போகிறேன் முடிவு பண்ணிட்டான். ஆனால் இதோட முடிவு இல்லை, நான் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. அவரை பார்க்க போகிறேன்ற அந்த சந்தோஷம் எனக்குள்ளே பொங்குது அப்படின்னா, எனக்குள்ளே பொங்குது. என்ன மாதிரி ஆள் பாருங்கள், எப்படி பாருங்கள், எந்த சூழ்நிலை சொல்கிறான் பாருங்கள். இவன் பொறுமையை பார்த்துட்டான். கர்த்தருடைய செயலின் முடிவு யோபுடைய முன்னிலைமை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை இரட்ட தனியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமாம், அவர் தான் நம்மக்கிட்ட யோபுகிட்ட இருந்த எதை எதிர்பார்க்குறாரு? இப்போ சொல்லுங்கள், எதை எதிர்பார்க்குறாரு? பொறுமையை எதிர்பார்க்கிறார். ஏன்னா கிறிஸ்துவும் பொறுமையா தனக்கு முன் எபிரேயர் 12 சொல்லப்பட்டிருக்கு, 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் 2ஆம் வசனம். அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலைங்க? எந்த சூழ்நிலையில் இயேசு பொறுமையை காத்து கொண்டார்? எந்த சூழ்நிலையில்? பிதாவினால் கைவிடப்பட்ட நிலைமை. பிதாவினால் கைவிடப்பட்ட நிலைமையில அவர் பொறுமையை காத்து, பிதாவே என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில இயேசு பொறுமையை காத்துட்டார். பொறுமையை. இதுக்கு பின்னாடி வரப்போற சந்தோஷத்தை நினைச்சு, இப்ப இருக்கிற அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிச்சு, விசுவாசம், சகிப்பு, பொறுமை எல்லாம் ஒன்றா போகும். பொறுமை இருக்கிற இடத்துல சகிப்பு இருக்கும், சகிப்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? பொறுமை இருக்கும். அதனால தான் பின்னாடி வருது வாசனம், வார்த்தை, அன்பினால் தாங்கி. பொறுமையும் சகிப்பும் ஒன்றா தான் போகும். அதேமாரி விசுவாசமும் பொறுமையும் ஒன்றா தான் போகும். விசுவாசம் இருக்கிற இடத்துல பொறுமை இருக்கும், பொறுமை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்கும். சரியா? பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன். எதை காத்துக்கிட்டேன்? விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். நமக்கு பூமியில் நல்ல போராட்டம் விசுவாசத்தை காத்துக்க நமக்கு என்ன தேவை? கண்டிப்பாக பொறுமை தேவை. பொறுமை தேவை. விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கரங்கத்திலே சொல்லுவோமா? உச்சமலையிலே சொல்லுவோமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுது, அவர் வருகைக்கு காத்திருக்கிறே. நீ அவர் வருகைக்கு காத்திருக்கிறியே, அப்போது சர்வ சிருஷ்டியும் ஏகமாக பிரசவேதனைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்குது. நாம் கூட சரீர மீட்புக்காக பொறுமையோடு காத்திருக்கிறோம். ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? காணாதை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு நாம் பொறுமையோடு காத்திருப்போம். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திரு. யோபு காத்திருந்தான், பொறுமையோடு காத்திரு. நாளொன்று வரும்போது அங்கே பரலோகத்தில் உன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அல்லேலூயா. கண்ணீர் யாவையும் துடைப்பார். கவனிங்களேன், ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடறேன். ரோமர்களில் அந்த ரோமர் சோல்ஜர்ஸ் சேனை
அவங்க எப்படியா, அவங்க நாட்களில் சீசர், அதாவது என்னென்னா எகிப்தில் ராஜாவை பார்வோன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி இங்கே வந்து ரோம பேரரசில் வந்து யார் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாலும் அவன் வந்து அவன் அகுஸ்த ராயன் தான் சொல்லுவாங்க. நீரோ ராயன்னு சொல்லுவாங்க. சரியா? சீசர் ராயன்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜாவாக உட்கார்றவங்க பேர் வந்து அவன் பேர் என்ன, பர்சனல் பேர் என்னவாக இருந்தாலும் சரி, அவனை ராயன் அப்படின்னு சொல்லுவாங்க, சீசர்னு சொல்லுவாங்க. இந்த ரோமர்கள் வந்து உலகம் முழுவதையும் அவர்கள் என்ன செய்ய ஆண்டு கொண்டிருந்த நேரங்களில் அங்கங்கே கலகம் வெடிக்கும். அங்கங்கே கலகக்காரர்கள் எழுந்துடுவாங்க ரோம ஆட்சிக்கு விரோதமாக. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு தளபதியோட சில சேனை அனுப்புவாங்க. ஒரு தளபதியோட சேனை போகும்போது அங்கே போய் யுத்தம் பண்ணும்போது சில நேரங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கலகக்காரர் என்ன பண்ணுவாங்க, இவங்களை இது பண்ணிடுவாங்க. கலகக்காரன் வந்து ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சிருவான். ஆனால் அந்த ரோமர்கள் சேனாதிபதி இருக்கான்ல, தளபதி, அந்த ரோம சேனை வந்து என்ன பண்ண மாட்டாங்களாம், தோல்வியே ஏற்றுக்க மாட்டாங்களாம். இந்த முறை அவன் இது பண்ணிட்டான், ஓகே, ஆனால் தோல்வி கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன் வந்தவனால அவன் தோல்வி ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னா, மறுபடியும் சேனையோடு வருவாங்க. அவனை காலி பண்ணுற வரைக்கும், அதை முடிக்கிற வரைக்கும் அவன் தோல்வி ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவ்வளோ அது பொறுமைக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, ஒரு முறை தான் மிஸ் ஆனாலும் ஓகே, இல்லை ஓகே, பொறுமையாக நான் வரேன், திரும்பி வருவேன் அடுத்த சேனையோட, அப்பயே நான் திரும்பி நான் சரியா, அதாவது முடிக்கிற வரைக்கும் பொறுமையோடு தான் பண்ணிருப்பான், திரும்பி வந்துப்பானா. ஏன் அப்படின்னா, சிங்காசனத்தில் இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை. ஆனால் சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா, சீசர் ராயன் உட்கார்ந்து இருக்கிறபடினால எங்களுக்கு என்ன இல்லை, தோல்வி இல்லை. அப்படி தான் இருப்பானுமா. எப்போ தோல்வினா, சிங்காசனத்தில் ராயன் இல்லைன்னா தான் தோல்வி. அதான் அவன் மைண்ட் செட்டு, ரோமனோட மைண்ட் செட்டு, அவனுடைய மனதை நிர்ணயம் தான். சிங்காசனத்தில் ராயன் இல்லைன்னா தான் தோல்வி. இதே மைண்ட் செட்டை தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் யோவான் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரப்பட்டுக்கிட்டு இருந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாரு. யோவானே அந்த சிறைவாசத்தில் தான் இருக்கிறார். வத்மு தீவில் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. ரத்த சாட்சியெல்லாம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் பலிபீடத்திலிருந்து தேவனை நோக்கி கதறுது, எவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்பீர் ஆண்டவர், எங்களுக்காக பழி வாங்க மாட்டவரேன்னு சொல்லுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவ்வளோ கொடூரமான காரியங்கள்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக நடக்குது. அந்த சூழ்நிலையில் அந்த ஆதி விசுவாசிகளுக்கு என்னதான் சொல்லப்பட்டது அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்தில் பிதாவாக தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார், 5ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். இவ்வளவு பூமியில் நடந்தாலும் அவர் இன்னும் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தை இழந்தில்லை. அப்போ ரோமர்களுக்கு சீசர் சிங்காசனத்தில் இருந்தா எப்படியோ அப்படி உனக்கு தேவாதி தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எதை இழக்க வேண்டியதில்லை, நீ பொறுமை இழக்க வேண்டியதில்லை. ஏன்னா இன்னும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரே பிரச்சனை 1000 பிரச்சனை ஈக்குவலாக இருந்தாலும் சரி, அவர் இன்றைக்கும் என்ன தான் செஞ்சுட்டு இருக்கார், ராஜரிகம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் காரியம். அதை மட்டும் மனசில் வச்சுட்டாங்க. விசுவாசம் பொறுமையும் சேர்ந்துடும், பொறுமையும் சகிப்பும் சேர்ந்துடும். சரியா? அப்புறம் நம்ம எப்படி தான் இருப்போம், கண்டிப்பாக எப்படி தாங்க இருப்போம். சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையானாலும் மோசே மாதிரி, தாவீதை போல, இந்த யோபுங்கிற தாசனை போல பொறுமையாக இருப்போம். ஆவியானவர் யோபை குறித்து சொல்கிற மாதிரி நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். பொறுமையாக இருக்கிற பாக்கியவான்கள் என்கிறோமே, உங்கள் பேரை போட்டு சொல்லணும். இவ்வளோ பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அந்த அக்காவோட பொறுமையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, இந்த அண்ணனோட பொறுமையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, அப்படி சொல்லணும். கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே சொல்லுவார். ஆவியானவர் சொல்லுவாரா? எப்போ சொல்லுவார்? எப்போங்க சொல்லுவார்? பொறுமையாக இருந்தால் சொல்லுவார். பொறுமையாக இருந்தால். அப்போ நம்ம பொறுமைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆவியான நம்ம பொறுமை நடத்துறது தேவ வசனத்தின் மூலமாக, உபத்திரத்தின் மூலமாக பொறுமை, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நடத்துறது நம்ம என்ன செய்யணும்ல, அர்ப்பணிக்கணும். நம்ம அதை விரும்பணும், அந்த குணாதிசயத்தை, அந்த பொறுமை, கிறிஸ்துவின் பொறுமை எனக்கு வேணும்னு சொல்லணும். எழுந்து நிற்போம். ஆண்டு கிருபை கேட்போம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, உண்மையை யாரையும் பார்க்க வேணாம், எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு பொறுமை தாரோன்னு சொல்லி ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவரே எனக்கு பொறுமை தாங்க. ஆவியானவரே அந்த கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக என்னை நடத்துங்க. அந்த குணாதிசயம், நீடிய பொறுமை எனக்கு வேணும். நீடிய பொறுமையோடு நான் இருக்கணும். மோசை குறித்து கேட்டேன், தாவீது குறித்து கேட்டேன், இந்த தாசனாகிய யோபை குறித்து கேட்டேன். அந்த பொறுமை எனக்கு வேணும் ஆண்டவரே. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு இருந்த அந்த பொறுமை,
புதிய உடன்படிக்கை இருக்கிற எனக்கு வேணும். ஏசையா, நீர் பொறுமையாக இருந்தது போல் நானும் பொறுமையாக இருக்கணும், எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி தலைமையோடு கேட்குற மாத்தம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கேட்போமா? கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து, வல்ல பிதாவே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் நிறைந்தவர் அப்பா, அந்த வேலையிலும் குமார் நாங்கள் இயேசு நாமத்து முடித்து வருகிறோம். கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவரும் வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவை கற்பனை எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் பொறுமையோடு கூட இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுக்கு கிருபை தரும்படியாக, ஆவியானவரே கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக எங்களை நடத்தும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்த தேவனை ஆஸ்வதிக்கபடியாக உம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கேட்குறலாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறலாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நீர் மாத்திரம் மையப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கிற ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கையில் கீழே போடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.